Slides visible? Yes, sir. Yeah. So, இப்போ என்னன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் யார் அட்மிட் பண்ணணும், எல்லாரையும் பயமுறுத்தி பேஷண்ட் கொஞ்சம் அப்நார்மலா இருந்தாலும் உடனே பயமுறுத்தி அட்மிட் பண்றதும் கூடாது. அதே சமயம் அட்மிட் பண்றதுக்கு அந்த ஃபேக்டர் வந்து சேச்சுரேஷன் கிடையாது. சேச்சுரேஷன் நாட் த ஃபேக்டர் டு ஆஸ்க் த பேஷண்ட் டு கெட் அட்மிட்டட். அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஃபுல்லா. ரெண்டாவது சேச்சுரேஷன் பாக்குறதுங்கிறது இந்த சின்ன அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மீட்டர்ஸோடைய அதோடைய குவாலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். பல பேரை பயமுறுத்தி விட்டுறது. அப்புறம் பெர்ஃபியூஷன் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. அதையும் நீங்க வாட்ச் பண்ணி பெர்ஃபியூஷன் இண்டெக்ஸ் பெர்ஃபெக்டா இருந்து ஒரே பெர்ஃபியூஷன் இண்டெக்ஸ்லயே உங்களுக்கு வந்து சேச்சுரேஷன் டீசாச்சுரேட் ஆச்சுன்னா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமான ஒரு பெர்ஃபியூஷன் இண்டெக்ஸ் வருது இல்லையா, அதை கொடுத்துக்கூடாது பேஷண்ட்டை. ஸோ நோய் முதல் நாடி, அப்புறம் நோய் நாடி, அது தணிக்க நோய் நாடி, வாய்ப்பை செயல், இதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம். நெக்ஸ்ட், சித்தா அண்ட் பயோமெடிக்கல் கான்செப்சுலேஷன் அமால்கமேஷன் இன் கம்யூனிட்டி அண்ட் கிளினிக்கல் மெடிசன். எப்படின்னா இந்த இடத்துல சித்த மருத்துவத்தை தனியா தூக்கி பிடிச்சுங்கிறது இங்க பல பேரும் நம்ம கோட்டை விட்டுருவோம். அதுக்கான நேரம் இது இல்லை. ரெண்டாவது, ஆங்கில மருத்துவம் மட்டும் முடியுமானா அதுவும் முடியாது. ரெண்டு இது தனியா எந்த வருஷம் தனியா வந்து என்ன ஆங்கில மருத்துவத்துக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னா யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் has saved nearly 40% and killed nearly 50%. அது இங்க ஒத்து வராது. இங்க வந்து ப்ரிவென்ஷன்ல மட்டும் கம்யூனிட்டி மெடிசன் ஆஸ்பெக்ட் இருக்கணும். ப்ரிவென்ஷன் டிசீஸ் ப்ரிவென்ஷன்ல மட்டும் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன்ல மட்டும் கம்யூனிட்டி மெடிசன் ஆஸ்பெக்ட் இருக்கணும். whereas when it comes to treatment we have to adapt clinical medicine. Clinical medicine aspect வந்து இதுல வந்து உள்ளுக்குள்ள இன்கார்பரேட் பண்ண வேண்டியிருக்கும். அமால்கமேஷன்ங்கிறது இட்ஸ் a combination of two things. இந்த காம்பினேஷன் எப்படி வந்து கிளினிக்ல ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் கேஸ் ஸ்டடி சொல்லும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு வந்து நான் பார்த்ததுல இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பழக்கமான பேஷண்ட், 4 வருடம் பார்த்துட்டு இருக்க பேஷண்ட்டுக்கு வர கோவிட் அப்படி எனக்கு எவ்வளவு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது. ஆனா ஃப்ரெஷ் பேஷண்ட்டுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு, எனக்கோ எல்லாமே நல்லா ஆயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட ரெகுலர் பேஷண்ட்ஸ்க்கு நான் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஐ குட் பிக் த லாக்கஸ். இந்த பேஷண்ட்டுடைய டிசீஸ் கண்டிஷன் எப்படி போகுங்கிறதுனால வந்து ஓரளவு முன்னாடியே யூகிக்க முடிஞ்சது. நிறைய டெஸ்ட் கட் டவுன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்கேன் பண்ணவே இல்லை அவங்க யாருக்குமே. ஏன்னா என் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய நாடி எனக்கு தெரியும். how they are going to react to one viral infection நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுடைய A to Z எனக்கு ஹிஸ்டரி தெரியும். இவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நான் நிறைய டெஸ்ட் நான் பண்ணவே இல்லை. ஸோ அது மாதிரி ஃப்ரீக்வன்சி கூட நான் அவ்வளோ அதிகமாக பண்ணல. ஒரு 3 days 4 days கேப்ல பண்ணேன். பட் வேற நியூ பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி வர நியூ பேஷண்ட் ரொம்ப திணற வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கும் நாங்கள் சமாளிச்சிட்டோம். ஆனால் என்னோட திணறல் வந்து எனக்கு மட்டும் தெரியும், பேஷண்ட்டுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆச்சுன்னா பேஷண்ட் வந்து கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது, சில இன்வெஸ்டிகேஷன் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருந்தது. சில விஷயங்கள் நான் கிராஸ் செக் பண்ணி பார்க்க வேண்டியதா இருந்தது. ஸோ எனக்கு நோன் பேஷண்ட் அவங்களுடைய தேக நிலை, அவங்களோட நாடி எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதும் அவங்கள கீப் அப் பண்ணி கொண்டு போறது ரொம்ப எனக்கு ஈஸியா இருந்தது. பட் நியூ பேஷண்ட்ஸ் இதுல வந்து நியர்லி மோர் தென் 2000 பேஷண்ட்னா 1200 வந்து என்னோட நோன் பேஷண்ட்ஸ் தான். ஒரு 800 தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அது அவர் ரொம்ப நல்லாவே கிளினிக்ல இருந்தாலும், பேராமீட்டர்ஸ் நார்மலாவே இருந்தாலும், இன்னைக்கு பேராமீட்டர்ஸ் நார்மலா இருந்தாலும் இன்னும் 40 days கழிச்சு என்ன ஆகுறது ஐ வாஸ் பிட் அன்ஷூர். நாடி பார்க்கல. ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அப்புறம் அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் கேட்டு ஓரளவு நல்லா ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. பட் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரல அவங்க மேல. அவங்களுக்கு நான் வந்து ஐ கெப்ட் ஆன் இன்வெஸ்டிகேட்டிங். நான் எல்லாத்தையும் நான் போட போறேன். என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்னா ஒவ்வொரு கேஸ் வரையும் தனித்தனியா நான் போட போறேன். பார்த்தா அவங்களுக்கு புரியும். பட் சித்தா கான்செப்சுலேஷன் எங்க வந்துச்சுன்னா சொமட்டோ டைப் டிசிஷன் மேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஃபோன் பண்றாரு, சார் எனக்கு கோவிட் பாசிட்டிவ். நோன் பேஷண்டா இருந்தா என்னுடைய பேஷண்ட் லேட்டஸ்டா என்ன எப்ப பாத்தீங்களோ 2019 பாத்திருந்தா கூட எனக்கு அவருடைய நாடி ஃபைண்டிங் அனுப்புங்க அப்படிங்கும்போது, இடையில அந்த 2015 எப்பயா பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புங்க. நான் பார்க்கும்போது அவங்களோட நாடி ரெகுலரா பார்க்கும்போது அவரோட பேட்டர்ன் புரிஞ்சிடும் எனக்கு. யார் இவங்க, என்ன, எப்ப பாத்தீங்கிறது, அவங்களோட ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன், இந்த கோவிட் வரதுக்கு முடிவு பண்ண சிபிசி ரிப்போர்ட். நான் எனக்கு என்ன பழக்கம்னா எந்த பேஷண்ட் வந்தாலுமே பேசிக் இன்வெஸ்டிகேஷன் முதல்ல பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு தான் நான் ஐ வில் கோ ஃபார் சொல்யூஷன். பல பேருக்கு எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், நாடி பார்ப்போம், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா மருந்தே கொடுக்க அனுப்புறதும் உண்டு. பட் அப்படி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணது எல்லாமே எனக்கு உதவிச்சு. அதுதான் எனக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பேராமீட்டர். அதை பேஸ் பண்ணிட்டு தான் ஒன்னொன்னா நான் வந்து அதில் கிராஸ் செக் பண்ணேன். ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு டைரக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டி டைமர், எல்டிஹெச் எலிவேஷன், சிஆர்பி எலிவேஷன் வர்ற பேஷண்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்து அங்கே இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் எவரி ஆல்டர்னேட்டிவ். ஆனா எனக்கு என்னுடைய நோன் பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறதுனால ஐ கேன் கம்பேர் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோன் கேஸ் ஆஃப் சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருக்காங்க, சொரியாசிஸ் இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே சிஆர்பி எலிவேட்டா தான் இருக்கும், மைல்டா ஒரு மைல்டு எலிவேஷன் இருக்கும். அதையெல்லாம் நம்ம இதுல கொண்டு வந்து போட்டு குழப்பிக்க முடியாது. ஸோ அந்த சித்தா கான்செப்ட் சொல்யூஷன் எங்க வருதுன்னா நோன் என்னுடைய நோன் பேஷண்ட்ஸ்க்கு ஈஸியா புரிஞ்சுது. புது பேஷண்ட்டுக்கு நாங்க எப்படி பண்ணோம் அப்படின்னா
அவங்களோட கேரக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பேசும்போது எவ்வளவு ஆன்சியஸா இருக்கிறாங்க, என்கிட்ட போன்ல பேசும்போது நாங்க அவங்களை பேச சொல்லும்போது அவங்க எப்படி ஆன்சியஸா ஒரு சார் எனக்கு கோவிட் வந்துருச்சு, எனக்கு என்னன்னு தெரியல, கை காலம் நடுங்குது, எனக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்குது, அப்புறம் வந்து எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பார்த்தா சிடில ஸ்கோரிங்ல பெருசா இருக்காது, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நார்மலா இருக்கும். ஸோ மூச்சு வாங்குறது இங்க சைக்கலாஜிக்கல். உடம்புலிங்கிறது இட்ஸ் ஹார்ட் கோர் ஒரிஜினல் ஃபைண்டிங், பட் மூச்சு வாங்குறது சைக்கலாஜிக்கல், பயத்தினால வர்றது. ஸோ இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஓரளவு அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க 2018 உங்களுக்கு ஜுரம் வரும்போது நீங்க எப்படி இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு தொண்டை வலி வந்தது, தொண்டை வலி வரும் சார், அப்புறம் ஜுரம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அடிக்கும், அப்புறம் ஜுரமே இருக்காது, அப்புறம் வந்து தொண்டை வலி கொஞ்சம் லேட்டா போகும், அடுத்த நாள் வந்து எனக்கு கை கால் முட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், 3 நாள் கழிச்சு எனக்கு வந்து ஜுரம் போயிடும், எல்லாம் போயிடும், தொண்டை வலி கொஞ்சம் இருக்கும், அப்படின்னா கை கால் வலி முட்டு வலி, அப்புறம் இருமல்ங்கிறது எனக்கு 1 மாசம் இருக்கும். இது டிபிக்கல் வலி கேட்டகரி, ஐ மீன் வாதம் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி இருக்கு, எனக்கு வந்து ஜுரம் வரும், வந்தோடனே வந்ததுல இருந்து 3 நாள் எனக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்கும் சார், 3 டேஸும் ஃபீவர் இருக்கும், எனக்கு 3 டேஸ் கழிச்சு கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும், அதுக்கு எனக்கு எதுவுமே இருக்காது. இது டிபிக்கல் பித்தா கேட்டகரி. 3வது கபம் கேட்டகரி, எனக்கு வந்து ஜுரம் வரும், வந்தோடனே தொண்டை வலி ஆரம்பிக்கும், அதற்கு பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா ஃபிளம் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும், நிறைய காஃப் பண்ணி நான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், கலர் பார்த்தா ஒயிட்டா இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் டே ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரா இருக்கும், அப்புறம் கிரீன் கலர் மாறிடும், நான் ஆன்டிபயோட்டிக் போடாதான் எனக்கு சரியாகும். இது வந்து கபம் கேட்டகரி. இந்த கேட்டகரைசேஷன் வச்சுக்கிட்டு இந்த பேஷண்ட் எப்படி எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஓரளவு அசஸ் பண்ணி அவங்களுக்கு தென் ஐ வில் ஆட் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து சிஆர்பி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். செகண்ட் கேட்டகரி யூஸ்வலா ரொம்ப நல்லாவே சரியாகிற கேட்டகரி இதுதான். யூஸ்வலா வைரல் ஃபீவர்லயும் சரி ரொம்ப நல்லா சரியாகிற கேட்டகரி அந்த செகண்ட் கேட்டகரி, பித்தம் கேட்டகரி. ஆனா அந்த கேட்டகரி ஆல்வேஸ் தேர் இஸ் எ சான்ஸ், இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல தேர் இஸ் எ சான்ஸ், ரிமோட் 8 to 10% சான்ஸ் ஆஃப் அக்யூட் சைட்டோகைன். கேட்டகரி தான் they may need antibiotic. 1. Number 2, they may go for bradykinin storm. ரொம்ப லேட்டா அப்படி ஆகும். யூஸ்வலா அவங்கள தான் அட்மிட் பண்ற பேஷண்ட், they may go for bradykinin storm. ஸோ அவங்களுக்கு தான் ஜிங்க் எல்லாம் கொடுக்கணும். இப்போ bradykinin storm வந்து பிரிவென்ட் பண்ண ஜிங்க் ஏன் கொடுக்கணும், துத்தநாகம் ஏன் கொடுக்கணும், நாகப்பருப்பு ஏன் கொடுக்கணும்னா நீங்க bradykinin stormனா என்னன்னு போய் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்து இந்த நாகப்பருப்பு வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் உங்களுடைய கருத்துக்கு விட்டுறேன். go there, what is bradykinin stormனு டெக்ஸ்ட் எடுத்து படிங்க, இல்லைன்னா இன்டர்நெட்ல பாருங்க, பார்க்கும்போது எங்க நாகப்பருப்பம் வருது அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு புரியும். இது கேட்டகரைசேஷன். சரி, பயோமெடிக்கல் கான்செப்ட் சொல்யூஷன் என்னன்னா அதையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ சிபிசி, சிஆர்பி, அதற்கு பிறகு வந்து டிடைமர், ஃபெரிட்டின், எல்டிஹெச், அப்புறம் ஐ மீன் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ட்ரைக்ளிசரைட்ஸ், தென் யூரின் கம்ப்ளீட். இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது, என்ன மாதிரியான தகவலை சொல்லுது? ரேண்டமா பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. எங்க எதெல்லாம் பிளாக்ல அதிகமா இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம், அப்படி கிடையாது. இங்க நான் என்ன சொல்றேன்னா கம்ப்ளீட்டா பார்க்கணும். இப்ப கேஸ் ஸ்டடிஸ் வரும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒன்னும் என்னென்ன சொல்ல வருது இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம், நான் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கோவிட் இஸ் நாட் அ லங் டிசீஸ், இட்ஸ் அ சிஸ்டமிக் டிசீஸ், இல்லைன்னா இட்ஸ் அ ஹெமட்டாலஜிக்கல் டிசீஸ். கோவிட் இஸ் நாட் அ லங் டிசீஸ். கோவிடுடைய அதோடைய குவாலிட்டி என்னன்னா ஏசி எக்ஸ்பிரஷன் இருக்கிற இடத்துல போய் பைண்ட் பண்றது, பிளட் செல்லையும் பைண்ட் பண்ணும், இன்டெஸ்டைன்ல பைண்ட் பண்ணும். ஒரு பேஷண்ட் ஸ்க்ரோட்டத்துல பைண்ட் பண்ணி இருந்தது இப்போ லேட்டஸ்டா நான் பார்த்த ஒரு பேஷண்ட்டுக்கு. ஸோ வந்து பேஷண்ட் ஸ்கின்ல வந்து சில பேருக்கு வந்து ஒரு சூடோ பொஸ்டிலோட சேர்த்து ஒரு வெரோசியஸ் ஒரு எரித்திமேட்டஸ் பேச்சஸ் வரும். இதெல்லாம் கோவிடுடைய கேரக்டர்ஸ். லங்ல அதிக ஏசி எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால, அதுவும் லங் இஸ் வெரி ஆக்டிவ் ஆர்கன்ங்கிறதுனாலையும் இட்ஸ் ஒன்லி ஆர்கன் which is very active. நமக்கே தெரியல, மூச்சு விடுறோம் இல்லையா, நமக்கே தெரியும். அந்த ஆர்கன்ல மட்டும் தான் சிம்டம்ஸ் வருது. ஸோ நம்ம உடனே லங் சிடி மட்டும் பண்றோம், ஒரு லங் ஸ்கோரை பாக்குறோம். ஃபார் மீ ஐ எம் நாட் டூயிங் லங் ஸ்கேனர். எந்த விஷயம் நான் பண்றது இல்லை, ரொம்ப ரேரா பண்ணிட்டே இருந்துட்டு வருவாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், லீகலா பண்ணணுங்கிறது பண்றது. அதர்வைஸ் அந்த லங் ஃபைண்டிங்குக்கும் நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது விஷயம், பல பேருக்கு அறியாமையில ஈவன் சில மாடர்ன் டாக்டர்ஸ் பண்றாங்க 30% டேமேஜ், 40% டேமேஜ், 30% இன்வால்வ்மெண்ட், 40% involvement. Involvement is not damage. You have to understand, involvement is not damage. Tuberculosis ஒரு லங் ஃபுல்லாவே போயிடும், ரிமூவ் பண்ணுவாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு சேச்சுரேஷன் குறையாது. சிஸ்டிக் ஐ மீன் சில பல்மனரி ஃபைப்ரோசிஸ்ல நியர்லி 60% லங் போயிடும். கேன்சர்ல சில பேருக்கு ஆஃப் லங் எடுத்துருவாங்க, அந்த பேஷண்ட்லாம் டிஸ்னியாவே இருக்காது, சேச்சுரேஷன் குறையாது. என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ இங்க கிறுக்குத்தனமான ஒரு புரிதல் இருக்கு. என்னன்னா லங் டிசீஸ், அதனால லங்குக்குன்னு சொல்லப்பட்ட சித்த மருந்துலாம் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கோவிட் இஸ் அ பிளட் டிசீஸ், ஹெமட்டாலஜிக்கல் டிசீஸ். இது ஈவன் த கிரவுண்ட் கிளாஸ் பைலேட்டரல் கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டியே இஸ் நாட் டைரக்ட்லி பிகாஸ் ஆஃப் வைரஸ், பிகாஸ் ஆஃப் த வைரல் இம்பாக்ஷன் ஓவர் ஏசிஇ. எஸ்பெஷலி பிளட்ல வந்து
போர்பைரின் கூட போய் ஜாயின் பண்ணிட்டு இட் வில் கிக் அவுட் ஆல் ஃபெரிட்டின். ஸோ பிளட் கம்ப்ளீட்லி பிளட் வில் பி ஐ மீன் blood will be flooded with ferritin. That ferritin level is directly proportional to the viremic picture. Viral loadக்கும் ferritinக்கான டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கிறது எல்லா ஆர்கன்லயும் போய் டெபாசிட் ஆகும். உங்களுக்கு எல்லா ஆர்கன்லயும் போய் ஃபெரிட்டின் will get deposit, மைக்ரோ லெவல் டெபாசிஷன் இருக்கும். அதுதான் நீங்க கிரவுண்ட் கிளாஸ் டெபாசிட்டே பாக்குறீங்க. அதே மாதிரி சேச்சுரேஷனுக்கும் அதுக்கும் நேரடி கனெக்ஷன் கிடையாது. சேச்சுரேஷன் டீசேச்சுரேஷனுக்கும் அதுக்கும் நேரடி கனெக்ஷன் கிடையாது. டீசேச்சுரேஷன் நடக்கும்போது லங்லயே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், பட் லங்ல இருக்கிறது தான் டீசேச்சுரேஷன் காரணம் நினைக்கிறதா இங்க பிரச்சனை. அதனாலதான் எகைன் சொல்றேன், டீசேச்சுரேட் ஆகி இது குறையும் போது போய் ஆக்சிஜன் வச்சா, பல பேருக்கு ஆக்சிஜன் வச்சா ஒரு சில கண்டிஷன் ஆக்சிஜன் யூஸே ஆகாது. அகைன் சொல்றேன், 80% போற பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் வச்சாலும் யூஸே ஆகாது. அது வந்து அது எந்த விதத்துல அந்த அது எப்படிதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. டிசீஸ் அடிப்படையில புரிஞ்சதுன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதனாலதான் வெண்டிலேட்டர், இன்வேசிவ் வெண்டிலேட்டர் பெரிய அளவுல வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்றது இல்லை, பல பேர் காப்பாத்துறது இல்லை. ஏன்னா அந்த சமயம் டிசீஸ் இட் இஸ் கிராஸ் எவ்ரிவேர். வைரமிக் பிக்சர் போய் எங்கேயோ போயிடும். அது இப்ப நமக்கு நம்மளோட அதெல்லாம் மாடர்ன் மெடிசன்ல கியூர் பண்ண முடியாத அளவுக்கு லெவலுக்கு போயிடும். இப்ப இது என்ன சொல்ல வரேன்னா, 7 days வைட்டல். இப்ப நான் பாக்குற எல்லா கேஸும் நான் வந்து என்னட்ட வரும்போது செகண்ட் வீக் வந்தாங்கன்னா அது வந்து டிசீஸ் கையில இருக்கு, என் கையில கிடையாது. சம்டைம்ஸ் அதுவா பார்த்து விட்டுட்டு போனதான் உண்டு. அங்க நம்மளோட மேஜிக் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் 7 daysல if you use your brain, there is no chance of even a single death. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்ல போனா, எனக்கு 2000 பேஷண்ட்டை கிராஸ் பண்றோம் நாங்க. அட்மிஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா நாட் ஈவன் 1%. ஈவன் நாட் ஈவன் 10 பேஷண்ட் கூட நான் அட்மிட் பண்ணல. அட்மிட் பண்றதுக்கான 3 காரணம். ஒன்னு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கோவிட் பேங்க்ரைட்டிஸ் இருந்தது, அட்மிட்டட். ஒன் பேஷண்ட் வந்து அவங்க நல்லா தான் இருந்தாங்க, பட் எனக்கு பயங்கர டவுட் இருந்தது. அவங்களுடைய ப்ரொஃபைல், அவங்களுடைய டெய்லி எனக்கு வந்து எவ்ரி 4 hours வந்து ஒரு சார்ட் போட்டு அவங்களுக்கு சேச்சுரேஷன் பல்ஸ் ரேட் பார்க்கும்போது, சேச்சுரேஷன் நான் இன்னைக்கு பார்க்கவே மாட்டேன். Patient is not distinct, I won't see it as saturation. Saturation has no value when patient is doing well. எனக்கு இருக்க பிரச்சனை பல்ஸ் ரேட் அண்ட் ஐ மீன் blood pressure. Pulse rate it goes up. Pulse rate if it goes up, always leukocytes பார்ப்போம். leukocytes வந்து நார்மலா இருந்து பல்ஸ் ரேட் அதிகமாச்சுன்னா அது ஒரு கதை வேற. பல்ஸ் ரேட் வந்து இஸ் அரௌண்ட் 120 இருக்குது, leukocytes 16 இருந்துச்சுன்னா patient has gone secondary infection அர்த்தம். லூகோசைட்ஸ் லெவல் வந்து நார்மலா கூட கீழே இருக்கு, ஆனா பல்ஸ் ரேட் இஸ் கோயிங் டவுன் அப்படின்னா வைரல் கார்டைட்டிஸ், வைரல் பேன்கார்டைட்டிஸ் போயிடுச்சு பேஷண்ட் அர்த்தம். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர், பல்ஸ் ரேட் அண்ட் ஜெனரல் பிளட் டெஸ்ட், இதை பேஸ் பண்ணி ப்ரோஆக்டிவா இருந்து பேஷண்ட்டை நம்ம வந்து காப்பாற்றணும். இப்போ வந்து ஏதாவது வந்து ரியாக்டிவா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க ரியாக்டிவ் மெடிக்கேஷன் வேலை செய்யாது. எல்லா ஐசியூல நடக்கிறது அதுதான், ரியாக்டிவ் மெடிக்கேஷன் அது வேலை செய்யாது. இப்போ ப்ரோஆக்டிவ் மெடிசன் எப்படி பேஷண்ட் எவ்வளவு மோசமா நடந்து காப்பாற்றுங்கிறதுக்கு கேஸ் ஸ்டடிஸ் தான். Myths and facts. Myth, COVID is not a lung disease. ஸோ நுரையீரலுக்கு தரப்படும் மருந்துகள்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறதுலாம் பெரிய பெரிய மித். அப்புறம் இப்ப நான் கூட சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நான் வந்து நான் சொல்ல கணக்குலேயே வரல. பித்தா கேட்டகரி உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோடனே பார்ப்போம், ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ், பேஷண்ட் சிம்டம் இருக்காது, ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர்ஸ் வந்து எவ்ரி 48 hours பார்க்கணும், நல்லா இருக்கும். நான் ஒண்ணுமே கொடுக்காம வெயிட் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் நான் வந்து இதை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஐ டிடன்ட் கிவ் எனிதிங். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், எவ்ரி 48 hours ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அந்த பையனுக்கு மட்டும் சூப்பரான ஒரு இம்யூன் சிஸ்டம், ஒரு மாதிரி எலிவேட்டட் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்ட் ஒரு இம்யூன் சிஸ்டம். அவனுக்கு எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அவனை வந்து 48 hours வாட்ச் பண்ணோம் எல்லாரும் மாதிரி. அப்புறம் 1 week கழிச்சு அப்புறம் ஒரு 10 days ஐ மீன் ஒரு 40 days கழிச்சு வாட்ச் பண்ணா அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஒருவேளை நான் அமுக்ரா மாத்திரையோ இல்லை சிக்கன் பிரியாணியோ எது கொடுத்துருந்தாலுமே நான் சொல்ல முடியும், இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு நான் சிக்கன் பிரியாணி கண்டினியூஸா கொடுத்தா அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஒரு வாட்ஸ்அப் தகவல் போட்டுலாம், ப்ளீஸ் பிரிஸ்கிரைப் சிக்கன் பிரியாணி இல்லை செட்டிநாடு சிக்கன் பிரியாணின்னு போட்டு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா சரியாயிடும் நான் வாதிட முடியும். நியர்லி 20% பேஷண்ட் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்து என்ன பண்ணுதுங்கிறதுக்கான கையில் எவிடன்ஸ் இருக்கணும். பேஷண்ட் ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவிட்டி ஹேஸ் நோ ரோல் டு பிளே when it comes to medication. மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்கு ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவிட்டிக்கும் ஆர்டிபிசிஆர் ஸ்டேட்டஸுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. கேஸ் ஸ்டடிஸ்ல உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிடி லங்குக்கும் மெடிக்கேஷனுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. பாசிட்டிவ் வர எல்லாருக்குமே சிடி லங்ல ஃபைண்டிங் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பாசிட்டிவ் வந்துருச்சு, பேஷண்ட் இஸ் சிம்டமேட்டிக், 10 days கழிச்சு நான் சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட் வந்து ஃபெரிட்டின் ரொம்ப அதிகமா இருக்கு, ட்ரீட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வித் இன்டகிரேட் மெடிசன். 10 days கழிச்சு நம்ம சிடி பண்ணும்போது சிடி நல்லா இருந்துச்சுன்னா வைரமிக் பிக்சரை நம்ம வந்து குறைச்சிருக்கோம்னு அர்த்தம். அவங்களுக்கு பண்ணி நார்மலா இருக்கிறது மட்டும் நம்மளுடைய ஃபைண்டிங். அதர்வைஸ் ஃபெரிட்டின் அதிகமா இருக்கு, டிடைம் அதிகமாகவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்க மருந்து வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா
ஒண்ணுமே இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டமே இல்லை, இப்பயும் சிம்டம் இல்லை, ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அதுல எந்த ஒரு ஒரு டேக் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் எல்லாருக்கும் வெதர் ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் ஆர் நாட், வெதர் இப்ப பேஷண்ட்ஸ் இன்டர்னலி ஆர் இன்ஃப்ளமேட்டரி மார்க் வைஸ் டூயிங் குட் ஆர் நாட், ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So RT-PCR negative, attaining RT-PCR negativity is not an improvement. It's not a big deal. அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மருந்து கொடுத்தேன் 5 நாள் கழிச்சு எனக்கு வந்து RT-PCR நெகட்டிவ் வச்சுன்னா அதுல பெருமைப்பட என்ன இருக்கு? நைட்டு வந்து காலையில வந்து சூரியன் பயங்கரமா அடிச்சது, நான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பேரண்ட பருப்பு கொடுத்துட்டே இருந்தேன், பேஷண்ட் பேரண்ட பருப்பு கொடுத்தா பேரண்ட பருப்பு பூமியில கொட்டி மூடிட்டே இருந்துச்சு, 6 மணிக்கெல்லாம் சூரியன் காணாம போச்சுன்னு சொன்னா எப்படியோ அதே மாதிரிதான் இப்படி இந்த மாதிரியான உடல்கள் எல்லாம். So myth, மொத மித்து, இட்ஸ் நாட் a lung disease. ரெண்டாவது மித்து, even now spontaneity is there. Even now spontaneity is there. That whether that spontaneity is capable of whether that spontaneity is capable of killing a patient or not வாட்ச் பண்ணி நம்ம டிவைட் பண்றதா வேலையை ஒழிய ஒரு ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் வச்சுக்கிட்டு அது மாதிரி there is nothing called universal treatment protocol for patients. யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஒன்று கிடையவே கிடையாது யாருக்கும், அது நீங்க யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் ஹேஸ் டு, ஃபார் எக்ஸாம்பிள் 2020 கோவிட் பேஷண்ட் நான் பார்க்கும்போது 2 பேட்டர்ன் இருந்துச்சு. 70% பேட்டர்ன் வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸா இருந்தது, ஈஸி, ஜஸ்ட் ஐ வாஸ் வித் தம், வெயிட் ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கான பயத்தை மட்டும் தான் போய்கிட்டு இருந்தோம். 30% பேஷண்ட் ஐ ட்ரீட்டட். பட் திஸ் டைம் வந்து 99 பேஷண்ட் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ட்ரீட். ஏசிம்டமேட்டிக்கா இருக்கிற பேஷண்ட்டுக்கும் சரி, டே 1 இன்வெஸ்டிகேஷன் நார்மலா அந்த பேஷண்ட்டுக்கும் என்னால் அப்படியே விட முடியல. ஏன்னா எவரி 48 hours நான் பார்த்துட்டே இருக்கும்போது தேர்டு இன்வெஸ்டிகேஷனை பார்த்தா சட்ட டிடேமர் இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களுக்கு லோ மாலிகுலர் ஹெப்பாரின் கொடுக்க வேண்டியதா போச்சு. என்னுடைய மாடர்ன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண சொல்லி வீட்லயே வச்சு கொடுக்க வேண்டியதா போச்சு. அது மாதிரி செஞ்சு நிறைய பேரை காப்பாத்திருக்கோம். ஸோ இது 2020 இருக்கிற டெவலப்மெண்ட் வேற, 2021 இட்ஸ் பிராண்ட் நியூ டிசீஸ். 2019 டிசம்பர்ல வந்து முதல்ல ஒரு கோவிட் வரும்போது அதுக்கு பேர் வச்சாங்க நாவல் கொரோனா வைரஸ்னு. அதோடைய மிஸ்ட்ரி என்னன்னா, ஸ்டில் இட்ஸ் நாவல் கொரோனா வைரஸ். எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் இஸ் நியூ ஃபார் மீ. இப்போ 2021 எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் நியூ ஃபார் மீ. ஒரு பேஷண்டோட பேட்டர்ன் இன்னொரு பேஷண்ட் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி இருக்கு 3 பேஷண்ட் 3 பேரும் வேற விதமா ரியாக்ட் பண்றாங்க. ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் எனி யூனிவர்சல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். அதுக்கு வழியே கிடையாது. எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அலாங் டிபெண்ட்ஸ் அப்பான் த மெரிட் ஆஃப் த கண்டிஷன் ஒன்லி வி ஹவ் டு ட்ரீட். இது முக்கியம். ஃபேக்ட் என்ன, 3-4 விஷயம் சொல்ல போறேன். ஃபேக்ட் நம்பர் 1, வித் நெயில் அண்ட் ஹேரை தவிர எதையுமே விட்டு வைக்கல. நெயில் அண்ட் ஹேரை தவிர எதுவுமே விட்டு வைக்கல. போன வருஷம் என்ன சொன்னது, குழந்தைங்களுக்கு யங் அடல்ட்ஸுக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த வருஷம் அப்படி கிடையாது. குழந்தைங்க யங் அடல்ட்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு ஃபேமிலியில மதர், அவங்களுடைய சின்ன பையன் 2 பேர் நார்மலா இருக்காங்க. பட் இந்த ஓல்டர் அடல்ட் பையன் நியர்லி 23 years old, அவனுக்கு வந்து he developed as if he were 81 years. அது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. அவ்வளோ ரேஷிங்கா இருந்தது. அவங்கள வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த பையனுக்கு இருக்கிற ஒரே சிம்டம் என்னன்னா, நான் சொன்ன அந்த ஸ்கின் லீஷன், வேற அவனுக்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு இட்சிங் இருக்கு, ஸ்கின் லீஷன் இருக்கு, ஒரு எரித்திமா மாதிரி தான் இருந்தது. டிபிக்கல் அந்த வெரோசியஸ் எரித்திமேட்டஸ் லீஷன் சூடோபஸ்ட் தான் இருந்துச்சு. அது வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க. அவனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐசியூ மேனேஜ்மெண்ட் மாதிரி கொடுக்க வேண்டியதா போச்சு. ஸோ ஃபேக்ட் என்னன்னா, நோ ஒன் இஸ் சேஃப் இன் திஸ் கண்டிஷன். நோ ஒன் இஸ் சேஃப் இந்த ஏஜ். அப்புறம் வந்து ஏசிம்டமேட்டிக் ஒன்று கிடையவே கிடையாது. whether symptoms patient is able to feel symptoms or not, அவ்வளவுதான் இங்க பேஷண்ட். அந்த ரெகுலர் வழக்கமான கிளாசிக்கலான விஷயம் இருக்கு இல்லையா, ஏசிம்டமேட்டிக், அதை கொண்டு வர முடியாது. எவரி பேஷண்ட் இஸ் சிம்டமேட்டிக், எவரி பேஷண்ட் இஸ் ரியாக்டிங். only thing is you should be able to find the reaction. அப்புறம் ஃபெப்ரல் பீரியடுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. 2 நாள் தான் ஜுரம் இருக்குது, காணாம போயிருக்கு. அப்புறம் 1 வீக் கழிச்சு சுனாமி மாதிரி, முதல்ல அலை மாதிரி வந்துட்டு போறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு டைடு மாதிரி வந்துட்டு போறது, வந்துட்டு போற ஃபர்ஸ்ட் வைரல் ஃபேஸ்ங்கிறது ஒரு மாதிரி சுனாமி மாதிரி அதோடைய இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வருதுங்கிறதுனால அதெல்லாம் கியூர் எடுத்துட்டு பல பேர் ஏமாந்து போய் ஸ்ட்ரோக்கோட வராங்க. எவ்வளவு யங் ஸ்ட்ரோக் தெரியுமா? ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் அவ்வளவு அதிகம். ஸ்ட்ரோக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஹெப்படோ வாஸ்குலர் த்ராம்போசிஸ், இன்டர்னல் கரோட்டிட் அட்டாக். இன்டர்னல் கரோட்டிட் எவ்வளவு பெருசு இருக்கும், காட் அக்ளூடட். ஆனா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆர்பிசிஸ் ஹையா இருக்கு. சிஆர்பி நார்மல், டிடைமர் நார்மல், ஆர்பிசிஸ் வெரி ஹை. ஆர்பிசி பாத்தீங்கன்னா 7.6 இருந்தது, ஹெச்பி 20 எல்லாம் போகுது. டிபிக்கல் ஹைப்பர் டைனமிக் பிக்சர், ஒரு மாதிரி திக் பிளட். அதனால வந்து மேஜர் வெசல் ஸ்ட்ரோக்லாம் பேஷண்ட் வருது. அதனால சிபிசி முன்னாடிலாம் டிடைமர், எல்டிஹெச், சிஆர்பி இப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. எவரி சிங்கிள் பேராமீட்டர் வி ஹேவ் டு வாட்ச். டிஜிஎல் ஒரு பக்கம், எஸ்ஜிபிடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யூரின்ல புரோட்டீன் ஐசோலேட்டா இருந்துச்சுன்னா கிட்னி டார்கெட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். வி ஹேவ் டு வாட்ச் எவ்ரிதிங்.
சவுத் சென்னை சேலஞ்ச். இப்போ நான் எதுக்கு நான் ஒன்னொன்னா போடுறேன், சவுத் சென்னை சேலஞ்ச் ஒன்று போட்டிருக்கேன், நார்த் சென்னை, மத்திய சென்னை, தென் வந்து கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்ல உள்ள பிரச்சனை, அப்புறம் வந்து இதுல ஒன் மோர் திங் காவிரி டெல்டால, அப்புறம் பாண்டிச்சேரி, இதெல்லாம் சேலஞ்ச். அங்கங்க இருக்க ஒவ்வொரு ஏரியால இருக்க ஒவ்வொரு பேஷண்ட் நான் பிக் பண்ணியிருக்கேன். எப்படிலாம் எங்களுக்கு பிரச்சனை வந்ததுங்கிறத நம்ம இப்போ நம்ம வேணா பார்க்கலாம். So this is Mrs. S, non-diabetic. I know her for the past 10 years. She was diagnosed to have ACL tear operated. Then she had diabetes onset. From that 10 years எனக்கு தெரியும் அவங்கள. So I know in and out of her nadi, everything. So when she called me that she had some loss of taste, we did RT-PCR positive. அண்ட் டேட் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். RT-PCR அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேல பாத்தீங்கன்னா அவங்களுடைய RBC 4.6 இருந்தது, ஹீமோகுளோபின் 10.8. இந்த ஹீமோகுளோபின் 10.8 ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் ஏன் இதுல சொல்ல வரேன்னு நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹீமோகுளோபின் 10.6 இருக்குது, அப்புறம் PC வந்து 36.7 இருக்குது, மீன் கார்பஸ்குலர் வேல்யூ வந்து 78 இருக்குது. பட் மீன் கார்பஸ்குலர் ஹீமோகுளோபின் இஸ் 23, mean corpuscular HB concentration is 29. So when ஒரு anemic patient, she's an anemic patient. Around 10 முன்னாடிலாம் பார்த்தா iron deficiency anemia இருந்தது. But he had some macrocytic picture. Red cell distribution is around 19. She had some macrocytic picture. அப்புறம் அவங்களுடைய CBC வந்து day 1 CBC பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8240 இருக்குது. அப்புறம் neutrophil and lymphocytes absolutely normal. There is no cytological reaction இருக்குது. Cytologically there is some dissociation with her positivity. She absolutely okay. But the second test, April 28th, 22nd positive, and we did the test. 28 பாத்தீங்கன்னா லைட்டா neutrophil increase ஆகுது, அவ்வளவுதான். அதர்வைஸ் அப்புறம் வந்து fourth மேல பண்ணீங்கன்னா it is around 10,000 போகுது. But it has never crossed அவங்களுடைய லூகோசைட் நெவர் கிராஸ்ட் த லிமிட், மேலையும் போல கீழையும் போல. அதே மாதிரி லிம்போசைட்லயும் சரி இதுலயும் சரி இவர் எங்கேயுமே இந்த பிக்சருமே இல்லை, எக்ஸப்ட் பிளேட்லெட் அக்ரிகேஷன். பிளேட்லெட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். சாரி, அது மட்டும், அதை தவிர கொஞ்சம் லைட்டா த்ராம்போசைட்டோபெனிக் பிக்சர், அதர்வைஸ் அப்சல்யூட் நார்மல். ஏன்னா இந்த பேஷண்ட் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இவங்களுக்கு நாங்க பெருசா ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணல. ஒரு இல்ல எங்களோட, ஏன்னா பீங் டயபெட்டிக், என்னுடைய மாடர்ன் டீம் வழியா நாங்க என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிவைரல் கொடுத்துட்டு, ஆன்டிவைரல்லாம் ஓரல் ஆன்டிவைரல் கொடுத்துட்டு, அது அந்த ஓரல் ஆன்டிவைரல் இஸ் நாட் அட் ஆல் இன் அவர் புரோட்டோகால். மாடர்ன் சைட்ல உள்ள புரோட்டோகால் அது வரவே வராது. ஆனா அதை நாங்க ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தோம். HIV ஏரியால ஒர்க் பண்ணதுனால அதை நாங்க ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தோம். ஸோ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் அவங்களுக்கான இந்த டிடைமர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு second April 28th, the second investigation மட்டும் தான் it went to SIP-21. Then it came back to 151. So it's a diabetic patient, he's anemic. Because he's anemic, வந்து என்னாச்சுன்னா அவங்களோட ferritin level didn't go up. So இதான் சொல்ல வரேன். If a patient is anemic னா, patient severe viral infection இருந்தாலுமே ferritin level வந்து நார்மலா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து patient நார்மல் எடுத்துக்க கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம். அவங்க D-dimer went up. We treated with some anticoagulant. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஆன்டிகோகுலன்ட் கொடுத்தோம். ஆனா அவங்களுக்கு ஃபெரிட்டின் நார்மலா இருக்கு. இந்த ஃபெரிட்டின் பார்த்து ஏமாந்துட கூடாது. என்ன மேல பாருங்க 10.8. பேஷண்ட் ஹேட் சம் மேக்ரோசைட்டிக் பிக்சர். இந்த மேக்ரோசைட்டிக் பிக்சர் அவங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலி she had only microcytic picture, right? Through last 7 years எவ்வளவு ட்ரீட் பண்ணாலும் she had iron deficiency anemia. Because diabetes டயட் கண்ட்ரோல் போவாங்க, நிறைய விஷயம் அவங்க அவாய்ட் பண்ணாலும் iron deficiency anemia இருந்தது. She had microcytic picture only. Right from beginning she had microcytic picture only. பட் அவங்களோட அதனாலே அவங்களுடைய இது அவங்களுடைய ஃபெரிட்டின் வந்து நார்மலாவே இருந்தது. இதை பார்த்து நீங்க ஏமாந்தோம்னா உங்க பேஷண்ட் ரொம்ப சேஃபா இருக்குன்னு ஏமாந்துருந்தோம்னா நம்ம நிறைய விதத்துல வம்பல மாட்டிருப்போம். ஸோ தட்ஸ் வை இந்த பேஷண்டோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹிஸ்டரி நல்லா தெரிஞ்சதுனால இந்த ஃபெரிட்டின் எதிர்பார்க்க முடியாது. ஃபெரிட்டின் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஹர் அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா. ஸோ தெரியல, அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியா ஃபெரிட்டின் வில் பி வெரி லோ. ஸோ she had already iron deficiency anemia, so ferritin is very low.
In no way it is telling that the patient is safe and the patient is not affected by virus. The patient வைரமியா இருக்கும்போதே அவங்க பிளட் லெவல் கம்மியா தான் இருந்தது. That's why இந்த previous exercise history உங்களுக்கு முக்கியம். இது வந்து அம்மா. Now நான் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அடுத்து அவங்களுடைய பையன். இது பேஷண்டோட ஃபர்ஸ்ட் சன் நினைக்கிறேன். நான் பார்க்க சொல்றேன். பேஷண்டோட ஃபர்ஸ்ட் சன். This boy had only one varicose erythematous lesion. Second thing, that erythematous lesion was with some centralized pseudopustules இருந்தது. அவனுக்கு வந்து நெகட்டிவ். This boy didn't have any positivity. He had only negativity. I mean RT-PCR negative. But anyhow அவனுக்கு வந்து அப்படி ஒரு லீஷன் இருந்ததுனால அவனை நாங்க I kept on investigating to see his picture. See his PCV. PCV is very high. HB is above normal. The mean corpuscular volume, everything is just almost upper level of normal. But நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அவனுடைய ஃபர்ஸ்ட் டே 22nd ஏப்ரல்ல பண்ண அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய சீரியாக்டிவ் புரோட்டீனா இருக்கட்டும், அவனுடைய டிடைமர் வேல்யூ இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்தது. டிடைமர் வேல்யூல ஒரு பிரச்சனை அவனுக்கு வரல. இது எங்க எல்டர் சன் ஆஃப் த சேம் ஃபேமிலி, சேம் ஸ்ட்ரெயின். எல்டர் சன்னுக்கான பிக்சர் இது. எல்டர் சன்னுக்கான பிக்சர் இது. See, D-dimer was very normal in the first initial in my treatment, but on the day, the second or the third, 20th April, patient developed 2179. It was 2179. Now day 1 நாங்க D-dimer பண்ணல. ஏன்னா patient had negative RT-PCR. அதுக்கு பிறகு rest of the picture normal. But since he developed some skin lesions, I went for all the investigation. His C-reactive protein was normal, just 11. Patient C-reactive protein normal தான் இருந்தது. ஆனா see the D-dimer value 2179 இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து thrombolyze பண்ண வேண்டியதா போச்சு. Even though he didn't have symptom, we went for emergency thrombolizing and all, and within next investigation it came back to normal. So in the acute exacerbation youngstersல ஒரு particular dayல suddenly they will go for ஒரு hyperdynamic circulation, increase D-dimer, he might have ended up in stroke, young stroke. Pulmonary venous thrombosis வந்திருக்கலாம், இல்லனா மேஜர் ICA இன்ஃபாக்ட் வந்திருக்கலாம், even coronary thrombosis வந்திருக்கலாம். But immediately we acted upon, so the patient became normal within 3 days. The patient, he had that varicose lesions and all, but once he was treated with thrombolizing agents, he became completely all right. Now the same family, the elder one, this is the elder one, elder son. See here how he reacted. Elder one, absolutely spot on. He didn't have anything of them. See his C-reactive protein, his D-dimer is just 1 year elder. But that man had 2000 and this boy had only 165, and we didn't give much treatment to him. Just we waited and watched, because right from beginning negative, but right from beginning he had no symptoms. So, but only thing, few areas he had some sore throat like that. Otherwise, he became completely all right. He didn't receive, he was not given any abnormal management. So we were waiting. அவனுக்கு இருந்த ஒரே picture, monocyte was 9.1, 8.8 இருந்தது. So monocyte தான் only picture, only prognostic picture I was searching. It was coming down. Slowly it was coming down, and ultimately he became normal. நாங்க நாளைக்கு மறுநாள் அவங்க ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். This boy is totally safe. ஆனா the previous one had severe infection. இது வந்து டிபிக்கலா வந்து சவுத் சென்னை சேலஞ்ச். சவுத் சென்னையில இருக்கிற ஒரு ஃபேமிலியில இருக்கிற 3 பேருடைய பிக்சர் இது. எவ்ரி 48 hours பண்ண டெஸ்டோட ரிசல்ட் நீங்க பாக்குறீங்க. ஒரு ஆல்டர்னேட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அப்புறம் ஒரு 4 or 5 days விட்டு பார்க்கும்போது டெஸ்ட் நீங்க பாக்குறீங்க. இது எங்களுக்கு இந்த ஃபேமிலி எங்களுக்கு ஈஸியா தான் இருந்தது எங்களுக்கு. ஆனா இப்ப கேஸ் ஸ்டடி 2 வந்து இது வந்து கொஞ்சம்
இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேஸ் ஸ்டடி. என்னன்னா, இவர் 40 years old man, இஸ் எ சயின்டிஸ்ட். அவர் இந்த நீங்க இந்த பவர் பாயிண்ட்லாம் எல்லாம் அவங்க ஒவ்வொரு பவர் பாயிண்ட்டும் ஒவ்வொரு பேஷண்ட் அவங்கள போட்டு கொடுத்தது தான். நானும் அவனு போடல. திஸ் பேஷண்ட் ஏஜ் 40, சென்னை தான் அவரு. சிம்டம்ஸ் ஸ்டார்ட் அண்ட் டேட் 14/4 ஏப்ரல் 14 தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தமிழ் ஐ மீன் வருஷப்பிறப்பு அன்னைக்கு அன்னைக்கு இந்த பேஷண்ட் சிம்டம் இருந்தது. 7 o'clock அரௌண்ட் ஆரம்பிச்சாரு. எனக்கு ஃபோன் பண்ணோம். அடுத்த நாள் நாங்கள் 2 days ஆர்டிபிசிஆர் பார்த்தோம். கிங்ஸ்ல தான் பார்த்தது இந்த டெஸ்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 24th வந்து அவங்களோட டெஸ்ட் பாத்தீங்கன்னா 4.01, 12.5 இருந்தது ஹீமோகுளோபின், பிசிவி நார்மல், டோட்டல் கவுண்ட் நார்மல், நியூட்ரோஃபில்ஸ் ஓகே, நியூட்ரோஃபில் நியூகோஸ் இது லிம்போசைட்ஸ் ரேஷியோ ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருந்தது. மோனோசைட்ஸ் 4.8 இருந்தது. ஸோ தென் ஈஸ்னோஃபில்ஸ் 0. இதுதான் டே 1 இருந்தது. பட் சி தி செகண்ட் 28th பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. he had a leukocytosis. நியூட்ரோஃபில்ஸ் சைட்டா அதே பிக்சர்ல இருந்தது. பட் மோனோசைட் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. மோனோசைட் ஸ்டார்டட் இன்க்ரீசிங் 4.1, 6.8, 7.1 மோனோசைட் ஸ்டார்டட் இன்க்ரீசிங். சிடி ஸ்கேன் வந்து 25th சிடி பண்ணோம். ஏன்னா நான் லேட் பண்ணி தான் யூஸ்வலா பண்றது வரைக்கும். சிடி சிவியாரிட்டி ஸ்கோர் வந்து 16/40 இருந்தது. ஆன்டிவைரல் போட்டாங்க. இதுல நான் வந்து மருந்துகளை சித்த மருந்து என்ன கொடுத்தோன்னு சொல்லல. நான் லாஸ்டா அதை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும். இப்ப என்ன ஆச்சுன்னா, அடுத்து இந்த பேஷண்டுடைய ரெஸ்ட் ஆஃப் பிளேட்டட் அந்த செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா பிளேட்டட் வெண்ட் அப். again it was brought back to normal. மீன் பிளேட்லெட் வால்யூம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎன்ஏ பாருங்க 165 to 631 போச்சு. ஸோ he was put on anticoagulant drug. அதுக்கு பிறகு நான் ரிப்பீட் பண்ணல. ரீசன் வந்து he became all right. The rest of the parameters were normal. I didn't do that. See, his CRP first invasion it was 61.7. Then rest he became completely near normal க்கு வந்துருச்சு பேஷண்ட்டுக்கு. பேஷண்ட் குளுக்கோஸ் மானிட்டர் பண்ணாங்க. நான் எப்பயுமே சிஆர்பி ஐசோலேட்டா எலிவேட்டர் இருந்துச்சு நாங்கள் வந்து குளுக்கோஸ் மானிட்டர் பண்ணுறது வழக்கம்னா, சம் பேஷண்ட் மே கோ ஃபார் பேங்க்ரைட்டிஸ்ங்கிறதால குளுக்கோஸ் பார்க்கும். அதில் இந்த பேஷண்ட் ஒன்றும் கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் நார்மல். பட் இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பேஷண்ட் ஹேட் 3.3 ஹைப்போ கலிமியா இருந்தது. ஈவன் மைல்டு ஹைப்போ கலிமியா பேஷண்ட் ஹேட் டெவலப்டு மயால்ஜியா எவ்ரிவேர். அவருக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் கொடுத்தோம், வேற ஒன்றும் கொடுக்கல. ஆரஞ்சு ஜூஸ் மட்டும், கமலா ஜூஸ் மட்டும் கொடுங்க. அதை மட்டும் கொடுத்தா புரியாதுங்கிறதுக்காக கூட வந்து ஒரு அமுக்ரா மாத்திரையை போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அமுக்ரா மாத்திரை ஹேஸ் நோ வேல்யூ. அது அமுக்ரா மாத்திரை கொடுத்துருக்கலாம், பள்ளி முட்டாயும் கொடுத்துருக்கலாம், வேலை செஞ்சிருக்கும். ஏன்னா பொட்டாசியம் இன்க்ரீஸ் பேஷண்ட் பிகம் டோட்டலி asymptomatic. This potassium loss is because of dehydration, not because of the disease. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கான கோவிட் ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து 13/5 பண்ணோம். டோட்டல் ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவ் 2.73 இருந்தது. ஐஜிஜி வந்து 2.64 இருந்தது. டோட்டலி சேஃப். அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம். இது ஒரு மாதிரி கொஞ்சம் பயர்டான, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீக் எண்டில் தான் வந்து டிடெமர் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி அந்த நேரத்தில் ஆன்டிகோகுலன்ட் போட்டோம். இது பிகம் கம்ப்ளீட் ஆல்ரைட். தி நேபாள் சேலஞ்ச். நேபாள் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இதுல என்னன்னா, நேபாளில் வந்து ஒரு டிரான்சிட்ல மாட்டின ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் சம்பவம் யாரு மூலமா தெரிஞ்சு என்கிட்ட வந்து எஸ் ஒன்லி 4 minutes we have. ஸோ இது நான் ஷார்ட்டா சொல்றேன், எனக்கு எப்போனாலும் கட் ஆயிடும். 35 years old male and his wife. I know them both. ஏன்னா டெலியேடு பிரெக்னன்சிக்காக என்கிட்ட வரும்போது வந்து அதுக்கு பிறகு கன்சீவ் ஆனதுனால அந்த பேஷண்டோட எல்டரா எனக்கு நியர்லி ஒரு 5 years, மோர் தென் 10 years எனக்கு அவங்களுக்கு தெரியும். நாடி நம்ம பரிச்சயங்கிறதுனால எனக்கு வந்து பேஷண்ட் நேபாளில் இருக்கிறாங்க, காத்மாண்டுல இங்கே இருக்கேன். நான் சித்தா மெடிசன்ஸ் கொடுக்க முடியல அவங்களுக்கு, ஆனால் ஐ கைடட் தம் ஹவு டு கோ ஃபர்தர்னு. முதல் 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். இந்த செகண்ட் 2 பேரும் எனக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு நேராக பார்த்ததில்லை. இந்த 4 பேரும் மட்டும் வி ஸ்டார்டட். என்னுடைய மாடர்ன் ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து லீகலா அவங்க தானே ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு அசைக்ளோங்கிற ஒரு ஆன்டிவைரல் கொடுத்து அவங்கள வந்து பீரியாடிக் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் நான் பண்ண வச்சேன் அங்கே நேபாளில். அங்கே இருக்கிற லோக்கல் இருக்க டாக்டர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுனால இன்வெஸ்டிகேஷன் அங்கே நேபாளில் பண்ண முடிஞ்சது. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இன்னும் 4 minutes தான் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா உதயனன்? ஒரு சின்ன பிரேக் விட்டுனா. ஆமா சார், சின்ன பிரேக் ஒன்று விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். ஆமா ஆமா. டாக்டர்ஸ் டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களோட டாக்டர் ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க சார். யாருங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா.
COVID is an attractive topic. But then I think I am disappointing them by not giving any drug name. மருந்துகள் பேர்ல பெருசா சொல்ல எண்ட்ல வருது. நான் again சொல்லிட்டேன், I am not going to pamper your emotions. I am going to tell truth. பல சமயம் உண்மைகள் கசப்பா இருக்கும். இப்ப நம்ம முடி இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறது ஒரு சித்தா டாக்டரா ஒரு இன்டர்வியூ அப்ரோச் என்ன பண்றோங்கிறது அடுத்த ஃபியூச்சர் இனிமே அந்த கேஸ் எடுத்து முடிஞ்சோம்னா என்ன நம்ம சித்தாவில் என்னென்ன பண்ணிருக்கோம் அந்த பேஷண்ட்டுக்கு எந்தெந்த ஏரியா நம்ம வந்து நிறைய பண்ண முடியுங்கிறத நான் வந்து சொல்ல போறேன். இப்போ இனிஷியலா முதல்ல அதுக்கு முன்னாடி டிசீஸை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், டிசீஸ் கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு பாக்குறேன் உதயன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் உங்களோட இதுல சொல்லலாம். ஏன்னா எனக்கு மோர் தென் 2000 கேசஸ் எனக்கு வந்து யார் பிரசன்ட் பண்றது எனக்கு பிக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப குழப்பம் ஆயிப்போச்சு. ஒரு 4 பேர் பார்த்தோம்னா நாளையும் போட்டு அழகா சொல்லிடலாம். நிறைய பேஷண்ட்ஸ்னால எனக்கு எதை பிக் பண்ணி போடுறதுனால மாதிரி நான் ஒரு ஏரியாவுக்கு ஒரு 2 பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி அந்தந்த ஒரு தூரம் பக்கத்துல சென்னையில் இருக்க பேஷண்ட்டுக்கு எப்படி பார்க்க முடியுது, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, திருநெல்வேலி இருக்கவங்க, பெங்களூர்ல இருக்கவங்க, ஹைதராபாத், அப்புறம் வந்து காத்மாண்டு, US, UK. இப்போ இவங்களுக்குலாம் வந்து நிறைய சேலஞ்சஸ்ல வந்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தாண்டி நமக்கு நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதையும் சொல்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்தேன் நான். நேபாளில் காத்மாண்டுல உட்காந்து பேஷண்ட் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்க எந்த மருந்து சித்தா மருந்து அனுப்ப முடியாது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? சரி, நம்ம ரிலேட்டிவ் யாராவது ஃபோன் பண்றாங்க, மாட்டிக்கிட்டாங்க, இங்க இருந்து நம்ம என்ன கைட் பண்ணாங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கேசஸையும் எடுத்து நான் போட்டேன். நினைப்போம். எனி டவுட்ஸ்? ஒரு டாக்டர் இது போட்டிருக்கா சார், how doctors should be careful while treating COVID patient in hospitals and clinic. Any protocol should be followed. இதுக்கு நான் அப்படி பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா நான் have never seen acute patients. நான் போய் பார்க்கல, எல்லாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான். இப்ப நான் இந்த பிரசன்டேஷனையும் ஆன்லைன்ல எப்படி ட்ரீட் பண்றது பல பேருக்கு உதவுமே ஒழிய இதுல நான் ஒரு பேஷண்ட்டை கூட இப்ப இருக்கிறதுல அக்யூட்டா பேஷண்டா இருக்கும்போது நான் யாருமே பார்க்கல. போஸ்ட் கோவிட் பிரசன்ட் ஓபியில வர கேஸ் நான் நீங்க சொல்லவே இல்லை. போஸ்ட் கோவிட் ஓபி நான் நிறைய பார்த்துட்டேன். அது நேரடியாக நாடி வச்சுட்டு சில பேருக்கு பேஷண்ட் ஹேட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், சில பேஷண்ட் ஹேட் சார்கோடோசிஸ், சில பேஷண்ட் ஹேட் டியூபர்குலோசிஸ், சில பேஷண்ட்ஸ் ஹேட் வந்து அட்ரினல் இன்சஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அப்புறம் பெட்ரூட்டரி அப்போப்ளெக்ஸி ஒரு பேஷண்ட் இருந்தது. இதெல்லாம் வந்து போஸ்ட் கோவிட் வழியில் நான் பார்த்தது. அது நாடி வச்சு டயக்னோஸ் பண்ணதா இருக்கு. ஆனால் அது எதுவுமே நீங்க சொல்ல போறது இல்லை. ஏன்னா அக்யூட் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பேசுறேன். அக்யூட்டா ஓபியில வந்து பாக்குறதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன்ங்கிறது நான் சொல்லவே முடியாது. நான் செய்யவே இல்லை. நீங்க உலகளாவே என்ன தகவல் சொல்றாங்களோ அதான் ஃபாலோ பண்ணணும். ஐ ஹவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்யூட் கேஸ். எப்படின்னா ஈவன் நான் பிபி எல்லாம் போட்டதே கிடையாது. முழுக்க இந்த மாதிரி ஒரு லேப்டாப் கொண்டு உட்காந்து என்னோட மொத்த ஒர்க்கும் ஜஸ்ட் பிஃபோர் லேப்டாப் உட்காந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அதுக்கான ஆன்சர். டு பி ஃப்ராங்க், நான் அந்த மருந்து எடுத்துக்கொண்டு நான் வெறும் மாஸ்க் மட்டும் போட்டு நோயாளியை பார்த்தேன் எனக்கு வரவே இல்லைன்னு நெஞ்சு நிமித்தி பேச முடியாது. ஏன்னா உண்மை அது கிடையாது. எனிஒன் கேன் ஹேவ் இட். அது பர்சனல் ப்ரொடெக்ஷன் இல்லை. யாரு எப்படி இருக்காங்க, ஆல்ரெடி எமர்ஜென்சி ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நர்சஸ் தான் நீங்க கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து எம்ஓசில இருந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க ப்ளீஸ் ஹெமட்டாலஜிக்கல் கம்ப்ளைண்ட், வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ரெக்கமெண்டட்? I can't understand. Somebody please come forward and ask your doubt. Dr. Mirtula. Midula? Yes, sir. I am one of the students there. Hello? Yes, please go ahead, please. Yeah, sir. As you said, it may be a hematological problem. So what kind of treatment should be suggested in the conditions, sir? Is it hematological related or hematins or any otherwise? I have to explain fully. I have to explain the condition. Okay. Lung is just a part. Because of that, in the starting point. Tell me, please. Sir? I request everyone to mute yourself. நாளைக்கு சாப்பிடலாம். முட்டை தானே இன்னைக்கு. தோசை கூட கடலாம். I request everyone to mute yourself. அவாக்கு மிச்சம் இருக்கு. வணக்கம். Okay, so please unmute yourself and ask the question, sir. So as you said, is a hematological complaint, sir. Mm-hmm. So as previously also, it may be we don't take it as hematological. So in these conditions, promoting blood complaints or any other protocol should be, you can use it.
No. Actually, I Or told any other variant kind of hemato problem is there? no. Right from beginning, it's the same. The right from beginning is just a hematological disease only. It's a blood disease only. It is not a lung disease. That's why the oxygen desaturation is not because of lung. That we have to understand. For example, some patients, this lung lesion is because of secondary infection. We are losing a lot of patients to lung lesions. It's purely secondary infection, not directly because of not because of virus. Only the ground class opacity is because of ferritin. The rest of lobar pneumonias and consolidation and all because of secondary bacterial infection. That I will explain you in coming case studies. But here we are seeing saturation by small pulse oximeters. If the patient is having some perfusion defect, for example, some because of fractures or because of any autoimmune vasculitis, if the patient is having some perfusion defect, then also you will have desaturation. The patient may have 680. அவங்க ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, மூச்சே வாங்க தான் 80 காட்டும். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சொல்லப்போனா என்னோட பேஷண்ட் ஹெப்படைட்டிஸ் சி பாசிட்டிவ் இருந்தது. அவங்களுக்கு வந்து வாஸ்குலைட்டிஸ் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் சி இன்டியூஸ்ட் வாஸ்குலைட்டிஸ் இருக்குது. அந்த பேஷண்ட் desaturation அப்பையும் காட்டும். அது doesn't mean that their lung is abnormal. So desaturation is not always a sign of a lung failure. அதே மாதிரி லங் டேமேஜ்ங்கிறது வந்து ஃபைப்ரஸ்ல லங் ஸ்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் பண்ணி சொன்னோம், அது மட்டும் தான் சொல்ல முடியும் லங் டேமேஜ் இருக்கா இல்லையாங்கிறது, நாட் சிடி ஆர் எம்ஆர்ஐ. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஈவன் மாடர்ன் டாக்டர்ஸே, ஈவன் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அபவுட் வைரல் மியூட்டன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மாடிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஓகே மாடர்ன் டாக்டர்ஸ்லேயே இப்போ எம்பிபிஎஸ் சம்டைம் நார்மலா இருக்கிறவங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. ஒன்லி ஹெமட்டாலஜிஸ்ட் நோஸ் தீஸ் திங். Now this is a time where we have to pull our sacks and learn everything. இப்போ அதனாலதான் அந்த லங் டிசீஸ்ங்கிறது எல்லாருக்குமே அஃபெக்ட் பண்ணும், கிட்னி அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப மோசமா இறந்து போன பல பேருக்கு வந்து they had a perinephric abscesses. Because it attacked only kidneys. So it selects. இன்னும் ரிசர்ச்ல ஃபியூச்சர்ல வரும். அப்புறம் இன்னும் சொல்லணும், ரொம்ப ஒபீஸ் பேஷண்ட்டுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபெரிட்டின் லெவல் கோ அப், டிடிஎம் ஆல்சோ வில் கோ அப். உடம்புல எந்த பாட்டும் பாதிக்கப்படாம ஈவன் வெரி நார்மல் சிடி லங் வச்சு பேஷண்ட் வந்து இறந்து போனவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ 60% லங் இன்வால்மெண்டோட ஒரு பேஷண்ட் வந்து அவங்க மோசம்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் லங் சிட்டி நார்மலா இருந்தா அவங்க சேஃப்னு அர்த்தம் கிடையாது. இதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களுக்கு சொல்றேன், இப்போ ஹெமட்டாலஜிக்கல் டிசீஸ் நான் சொல்லலைங்க, டிசீஸே ஹெமட்டாலஜிக்கல் டிசீஸ் தான். அது நல்லா அதோட பேஸ் வந்து கம்ப்ளீட்டா பெத்தாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். இந்தியாவில, ஸ்ரீலங்கால, ஏசியால எங்கேயுமே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கோவிட் டெத் வந்து டெத் ஆடிட் கிடையாது, அட்டாப்சி கிடையாது. We don't know what is happening. But இட்டாலி, ஜெர்மனி, மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து டெத் ஆடிட் உண்டு. அவங்களுக்கு வந்து திஸ் ஒன் அட்டாப்சி உண்டு. இன்ஃபெக்ஷன்ல மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் அட்டாப்சி உண்டு அவங்க எல்லாம். அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல கோத்ரூ பண்ணும்போது தெரியுது லங்ல என்ன நடக்குதுன்னு. 3 விதமான ஃபைண்டிங் இருந்தது ஸ்டார்டிங்ல. ஃபர்ஸ்ட் வந்து டீப் அல்வியோலர் டேமேஜ் தான் மேசிவா இருந்தது ஒரு மாதிரி. ஆனா போக என்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள், மைக்ரோவாஸ்குலர் ப்ளீடிங் இருந்தது சில பேருக்கு, இன்ஃபாக்ட் இருந்தது. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ப்ளீடிங், இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஃபாக்ஷன் இருந்தது. 2 ஆப்போசிட் டிசீசஸ். அதனாலதான் நம்ம வந்து டிடைமர் பார்க்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெப்பாரிட்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மாடர்ன் டாக்டர்னா, அந்த பேஷண்ட் ஆல்கஹாலிக்கா இருந்தா இறந்து போறதுக்கு காரணம் வந்து இஃப் த பேஷண்ட் இஸ் ஆல்கஹாலிக், அவங்க ஃபைப்ரோஜன் லெவலும் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப குறைவா போய் அவங்கள புரோத்ரமிட்டம் அதிகமாகி ஏற்கனவே ப்ளீடிங் பிக்சர்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணு இப்படி போய் இன்ஃபாக்ட் வந்து இறந்து போவாங்க, இல்லை இப்படி ப்ளீடிங் வந்து இறந்து போயிடுவாங்க. அதனால ஆல்கஹாலிக் இப்ப எல்லாமே பேசுறோம், அதை சொல்றோம். ஆனா ஆல்கஹாலோட ரோல் யாரும் பேசுறதே கிடையாது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஒரு பெரிய ரீசன். ஆல்கஹாலிக் they lost lot of patient lost their life because of alcohol. ஏன்னா நார்மல் புரோட்டோகால் நம்ம பண்ற எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண முடியாது. டிலே பண்ணிட்டோம்னா நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும், பண்ண முடியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த டிசீஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வைரஸ் உள்ள என்டர் ஆகும் போது கேஸ்ட்ரிக் ப்ரொடெக்ஷன் HCl இருக்கு, அங்க என்டர் ஆக முடியாது. அதனாலதான் patients those who had ulcers, gastric ulcers, so called gastric ulcers இருக்கு, அவங்க என்டாஸ்கோபி பண்ணி புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், பேண்டோசிட், அமிப்ரோசோல் மாதிரி மாத்திரை எல்லாம் போட்டுட்டு இருக்க பேஷண்ட் இருந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அந்த ட்ரக் எடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹைப்போக்ளோரோஹைட்ரியா போயிருச்சுன்னா வைரஸ் கேன் enter into our stomach, enter into our not stomach, intestine enter ஆயிடும். Intestine is thrown into AC receptors, AC2 receptors intestine ஃபுல்லா கொட்டி கிடக்குது. தென் அவ்வளவுதான். அதனாலதான் பேதி ஆகிற பேஷண்ட் எல்லாமே டேஞ்சரஸா மாறது காரணம் அதுதான். ஒன்ஸ் வைரஸ் வந்து ஸ்டொமக்கோட பேரியரை தாண்டி உள்ள போயிருச்சுன்னா அதோடைய நம்மளோட கையில ப்ரோக்னோசிஸ் இல்லைங்கிறதுக்கு ரீசன் வந்து அதனாலதான் சொல்றது, ஒரு பேஷண்ட் பாசிட்டிவோ இல்லைன்னா ஒரு பேஷண்ட் வீட்டுல பாசிட்டிவ் மற்றவங்க இருக்காங்கன்னா யாராவது
பேண்டோசிட் மாதிரியான புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் மாத்திரை போட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. 1 மாசத்துக்கு சித்தா மெடிசன் எடுத்துக்கோங்க. அந்த சித்தா மெடிசன் கோவிட கியூர் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த புரோட்டான் இன்ஹிபிட்டர்ங்கிற அந்த பிரச்சனை நம்ம தப்பிக்க வைக்கும். இது ஒரு புரோட்டோகால். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் பேஷண்ட்டுக்கு வேற புரோட்டோகால். அதே மாதிரி வந்து இதே சேம் பேஷண்ட் வந்து ஒருவேளை ஸ்டொமக்ல என்டர் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து சுகர் ஏறிச்சுன்னா, அதனால சுகருங்கிறது ஒரு ரேண்டம் சுகர்ங்கிறது முக்கியமான ஒரு பேராமீட்டர். சுகர் ஏறிச்சுன்னா கூடவே வந்து HbA1c பார்ப்போம். நான் என்னோட ஓபியில் இருக்க பேஷண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். யூசுவலா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் HbA1c டெஸ்ட். அது வந்து எந்த விதத்திலும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அசஸ் பண்றது நமக்கு உதவாது. ஆனா கோவிட்ல அது முக்கியமான ஃபேக்டர். எனக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இஃப் பேஷண்ட் டெவலப் யூரின் ரூட்டீன் பாக்குறோம் இல்லையா, அதுல திடீர்னு ரேண்டம் சுகர் வந்து 1+ இல்ல 2+ காட்டுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து இது கியூட்டன் பாடிஸும் பாசிட்டிவ் வந்து பேஷண்ட் இஸ் கோயிங் ஃபார் அக்யூட் ஹைப்பர்கிளைசிமியா வித் அசிடோசிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப HbA1c பார்த்தோம் அப்படின்னா, HbA1c if it is very high னா இந்த பேஷண்ட் வந்து already patient is a diabetic but not diagnosed. COVID revealed it. So here HbA1c எப்படி என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, whether the COVID revealed the condition or COVID only created the condition. இப்போ hyperglycemia because of COVID or hyperglycemia has been revealed by COVID. COVID வந்து அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்க ஒரு இப்பதான் டயபெட்டிக் ஆயிருக்க ஒரு பேஷண்ட் ஒரு பெருசா சிம்டம் இல்லாம அப்படியே இருந்திருக்கான். திடீர்னு கோவிட் வந்தோன்னு அந்த டெஸ்ட் பண்ணும்போது மாட்டிச்சா? இல்ல, அந்த பேஷண்ட்டுக்கு நேரா ஸ்டொமக் வழியா என்டர் ஆகி பேங்க்ரியாட்டிஸ்க்கு கிரியேட் பண்ணி பேங்க்ரியாட்டிஸ்னால அந்த சுகர் ஏறிச்சா அப்படிங்கிறத அந்த HbA1c காட்டும். But HbA1c is not a direct indicator of pancreatitis, but it will tell you whether the patient had this hyperglycemic picture right from beginning or just now only he has achieved. இதுதான் இந்த அசஸ்மெண்ட்ல சொல்றது. RBC is full of phase inhibition அப்படிங்கிறதுனால வைரஸ் என்ன பண்ணும், பிளட் வெசல்ல போயிட்டு RBCல கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டு அந்த RBC வந்து என்னங்கிறது ஹீம் அண்ட் போர்பீரின் காம்பவுண்ட் தானே, அதில் போர்பீரினை பிடிச்சி இது வைரஸ் வில் கெட் அட்டாச்டு. ஸோ ஹீம் வில் பி புஷ்ட் அவுட். ஸோ அது எல்லாமே ஃபெரிட்டின் அங்கங்க தேங்கி இருக்கும். ஃபெரிட்டின் இஸ் த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் அயன். It cannot go into liver. It actually is a storage form of iron. But ஸ்டோரேஜ் ஃபார்ம்ங்கிறது அங்க எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் வெசல் வந்து ஃபெரிட்டின் எக்ஸசிவா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மைக்ரோவெஸ்குலர் சப்ளை எல்லாமே வந்து அடிவாகும். அதுலதான் வந்து லங்ல இருக்கிற மைக்ரோவாஸ்குலர் ஏரியாலாம் அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த பெரிஃபரல் கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டி வர்றது. இஸ் நாட் பிகாஸ் டைரக்ட்லி பிகாஸ் ஆஃப் வைரஸ் போய் வைரல் நிமோனியா கிடையாது. அது கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டி இஸ் அ சைன் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஃபெரிட்டின். அப்புறம் அங்க இருக்கிற நடக்கிற லிபிட் பெராக்சிடேஷன் எல்லாமே ஒரு ரீசனே வழியே டைரக்டா அது கிடையாது. அதனால இப்போ பிளட் பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ் ஆர்பிசிஸ் இருக்கும் நிறைய. ஆர்பிசி வில் பி தேர், நோ யூஸ், அதனால ஒரு யூஸும் இருக்காது. அதனால சேச்சுரேஷன் கம்மியா இருக்கும். ஸோ ஃபெரிட்டின் ஃபுல்லா இருக்கும், அந்த பேஷண்ட் HB கூட இறங்கி போயிருக்கும். அவங்களுக்கு சேச்சுரேஷன் திடீர்னு பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு 98, 99 இருக்கும், திடீர்னு ஒரே நாள்ல 65 போறோம். ரீசன் என்னன்னா நம்ம லங் சிட்டியை பார்த்து நல்லா இருக்கணும்னு பார்த்துட்டு ஃபெரிட்டினை பார்க்காம விட்டுட்டு வந்திருப்போம். சிஆர்பி எலிவேஷன் வித் ஃபெரிட்டின் இது ரெண்டும் மோசமான காம்பினேஷன் இருந்துச்சுன்னா சடனா ஒரு பேஷண்ட் வந்து இறங்கிடுவாங்க. சடனா இறங்குமானா உண்மையில அப்படி இறங்காது, ஏற்கனவே இறங்கிட்டு தான் இருக்குது. ஆனா நமக்கு பிகாஸ் ஆஃப் சூடோ பிரசன்டேஷனால வந்து சாச்சுரேஷன் நல்லா இருக்க மாதிரி பல்ஸ் ஆக்சிமீட்டர் தெரியும். இந்த பேஷண்ட் என்ன பண்ணணும்னா ஆர்டீரியல் பிளட் கேசஸ் பார்க்கணும். ஆர்டீரியல் பிளட் கேசஸ் பார்த்தாதான் ஒரிஜினலாவே அங்க வந்து சாச்சுரேஷன் கம்மியா இருக்கான்னு தெரியும். PO2 and PCO2 பார்ப்பாங்க அதுல பிளட்ல. அந்த பேஷண்ட்லாம் இந்த SpO2 பார்த்து ஏமாந்து விட்டுறக்கூடாது. ஸோ அது இப்போ வந்து SpO2 98% இருக்கும், ஃபெரிட்டின் 1000 இருக்கும், சிஆர்பி மோர் தென் 60 இருக்கும்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரிஜினல் சேச்சுரேஷன் 70-80 தான் இருக்குன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் உடனே வந்து அட்மிட் பண்ண பார்க்கணும். அதனாலதான் டெத் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து சேச்சுரேஷன் 98 இருக்கு அப்படின்னு பார்த்து ஏமாந்துட முடியாது. That's why I'm again and again telling you it's a blood disease, not a lung disease. புரியுதா சார்? Yes, sir, I understand. Thank you, sir, for the explaining on the condition. Okay. Thank you. இப்போ நேபாள் சேனல்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அசஸ்மெண்ட் அண்ட் ரெண்டு தெரிஞ்ச பேஷண்ட், ரெண்டு தெரியாத பேஷண்ட், ரெண்டு பேர் பார்த்தோம். தெரிஞ்சவங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இது. அவங்கள எனக்கு அவங்க ரொம்ப ஈஸியா இருந்தது. கோவிட் பாசிட்டிவ் நான் சொன்னேன் நத்திங் டு வரி, ஐ எம் தேர் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஆல்மோஸ்ட் டோட்டல் லூக்கோசைட் 4000, தென் 6.4, தென் 94. பாருங்க லூக்கோசைட்டோசிஸ் பிக்சர்ல போகல, 11,000 தாண்டி போகல. ஆனா every alternate days பார்க்கும்போது that's why I don't believe this normal values. Average is not normal. I repeat, in anything average is not normal. So பாருங்க 4 to 11,000 அந்த பிக்சருக்குள்ள தான் இருக்குது டோட்டலா. ஆனா பாத்தீங்கன்னா 4,000, 6.4, 9.5 போகுது. இங்க பேஷண்ட்டுக்கு வைரமிக் பிக்சர் கிடையாது. ஏன்னா டோட்டல் கவுண்ட் குறையல.
லோகோசைட் கவுண்ட் குறையல. அப்புறம் என்எல்ஆர் ரேஷியோ பத்தி நிறைய பேர் பேசியிருப்பீங்க. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்எல்ஆர்ங்கிறது if leukocyte count is normal or if leukocyte count is low, leukopenia and normal leukocyte இது ரெண்டுல தான் என்எல்ஆர் வேல்யூ உள்ள பார்க்கணும் ஒழிய இந்த பேஷண்ட்டுக்கு பார்க்கலாம். ஆனா இந்த லூகோசைட்டோசிஸ் இருந்துச்சுன்னா என்எல்ஆர் கொண்டு வராங்க உள்ள. லூகோசைட்டோசிஸ் இருந்துச்சுன்னா இப்படி பார்க்கணும், நியூட்ரோபிலிக் லூகோசைட்டோசிஸ். இன்டெரக்டா உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன். நார்மல் லூகோசைட் இருக்கும்போது நியூட்ரோபில் கவுண்ட் அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நியூட்ரோபிலியா கிடையாது, அது லூகோபெனியா, இது லிம்போபெனியா. ஐ ரிப்பீட், when leukocyte count is very normal or subnormal, within 4 to 10 இருக்குது total count, or it is 3000 or 2.5 இவ்வளவு இறங்கி இருக்குது லூகோசைட் கவுண்ட்னா, அப்போ நியூட்ரோபில்ஸ் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா, நியூட்ரோபில் லெவல்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. தட் இஸ் நாட் நியூட்ரோபிலியா, இட் இஸ் லிம்போபினியா. என்னெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. if total count is more than 11,000, 15,000 இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு, அந்த 15,000 இருக்க பேஷண்ட்டுக்கு நியூட்ரோபில் கவுண்ட் வந்து 90% இல்ல 80% இருந்துச்சுன்னா, தட் இஸ் நியூட்ரோபிலிக் லூகோசைட்டோசிஸ். இட்ஸ் a sign of acute secondary bacterial infection. acute secondary bacterial infection. So that's why இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறது, முதல் நாள் 4,000 இருந்தது, அப்போ நியூட்ரோபில் 50 and 42. ஓகே, செகண்ட் டே இட் இஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டோட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ நியூட்ரோபில் இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் கவுண்ட் வந்து 9,400 போகுது, அப்போ எகெயின் நியூட்ரோபில் போகுது. இது செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். நார்மலா பார்த்தா இது வந்து எல்லாமே நார்மலுக்கு உள்ள இருக்க மாதிரி தெரியும். பட் சக்சசிவ் இன்ஃபெக்ஷன், சக்சசிவ் இன்வெஸ்டிகேஷன் ரிவீல் தட் there is an early bacterial infection and we put on antibiotic இந்த பேஷண்ட்டுக்கு. அதனால we saved him completely. Even he didn't know what was going on. இவங்களுடைய டே 1 சிஆர்பி பார்த்தீங்கன்னா 2.3, 4.9, 1.9 இப்படிதான் ஆச்சு. டே 1 அப்படிதான் இருந்தது. சக்சசிவ் டேஸ்ல பார்க்குற இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஆர்பி கம்ப்ளீட்லி நார்மல், ஃபெரிட்டின் கம்ப்ளீட்லி நார்மல். பட் see the D-dimer value, LDH and D-dimer. LDH talks about ferritin and all talks about only about blood, but LDH talks about the entire body. Any cytological, any individual cell damage, muscle damage, everywhere. If the entire body is totally exposed to virus, LDH will go. Muscle cells everywhere. Muscles, that LDH went up 560, 556, 637, then started declining to 608. That's a day where the 58th மேங்கிறது patient became completely, slowly it became all right. ஆனா patient platelets count பாருங்க 3.18 போகுது. Even though within normal அந்த கூட that is going up, but it started declining. So இதை வச்சு ஒரு அசஸ்மெண்ட். ஆனா ஒரு பேஷண்ட் ஃபெரிட்டின் வந்து நார்மலாவே இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து hematologically stable. Hematologically the patient stable. Hematologically stable ஒன்னு. இன்னொன்னு, because of secondary bacterial infection, hematological stabilityங்கிறது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஃபேக்கா தெரியும். The fake hematological stability because of secondary bacterial infection, there is one possibility. Second one is real hematologically stable. So இவங்களுக்கு பெரிய வாஸ்குலர் பிரச்சனை வந்து உடனே வந்துடாது. ஆனா if you see the D-dimer பாத்தீங்கன்னா day 1 it was very high and normal value 0.5 தான், 1.43 இருந்தது. Then we put on அப்ரால் இருந்தாலும் அங்க இருக்கிற டாக்டர் மூலமா சொல்லி இல்ல அங்க இருக்கிற வசதிகள் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு த்ராம்போலைட்ஸ் ஏஜென்ட் கொடுத்து அவங்களுக்கு பேக் டு நார்மல். அதுக்கப்புறம் எவ்ரிதிங் பிகம் நார்மல். இதுல பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து ட்ரேஸா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாமே நல்லா இருந்தா கூட why protein trace is very important here. You can see there is no pus cells. There is no pus cells, RBC, nothing. Everything is within normal limit, but there is a trace protein in the second day. It means kidney is exposed. So he was put on perfect antiviral drugs, oral antiviral drugs, and he was brought back to normal. This is about wife. This is about the husband and the wife. See, here the picture is somewhat different. Here the picture is somewhat different. See, there's a gradual increase in the total count, the 3.4 to 4 to then 8.6. The same thing, same time. Day 1 it was normal, absolutely okay. Total leukocyte, total neutrophil and lymphocytes is okay. Monocyte is there. Monocytes above 7 is always is a sign of silent hemophagocytic reaction. 3.4 is okay, slightly low, so typical viral picture. Here 56, that is okay, but the second investigation,
there is an increase acute viral picture with this mild secondary bacterial infection. You can see the increased neutrophil along with simultaneous increase in total count also. இப்போ இதே picture 3.4 இருந்து 3 இங்க வந்து 3.3 தான் இருக்கு இல்ல 2.6 தான் இருக்குது total total leukocyte தான், that is a different story, but here it is going on. When it is going on, but neutrophil count is also keeping up. Here it is secondary bacterial infection. So this patient also was put on antibiotic. See, she also developed a traced protein in day 1 and day 2 also. So his kidneys also was exposed. So we went ahead with some antibiotic drug, and her D-dimer right from beginning it was okay. Day 1 it was 0.72, slight increase, but when after going through the picture, I didn't put anything. I advised them to keep quiet. But in subsequent days, it became normal. Even now, she's absolutely okay. Further, she never felt any symptom. Intravascular, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, சைட்டாலஜி நம்ம நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த சிம்டமும் கடைசி வரைக்கும் கிடையாது, எக்ஸப்ட் ஸ்மெல் போனது, வேற எந்த சிம்டம் இல்லை. He kept on treating everything proactively, so she didn't develop any symptom. இவங்களுக்கு சிடி பண்ணல. இது முதல்ல இவங்க ஹஸ்பண்டுக்கும் சிடி பண்ணல, இவங்களுக்கும் சிடி பண்ணல. சிடி ஏன் பண்ணல அப்படின்னா பிளட் பிக்சர் ரொம்ப கிளியரா நாங்க வாட்ச் பண்ணதுனால சிடி பண்ணல. தென் என்ன பண்ணா, இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ், பட் அவங்க என்ன பண்ணா அவங்களுடைய கலீக் ஒருத்தவங்கள எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா திஸ் கலீக், திஸ் பர்டிகுலர் பேஷண்ட் 34 years ஃபீமேல், இவங்களுக்கு டே 1 வந்து டோட்டல் கவுண்ட் வந்து 7.3 இருந்தது. அவங்களோட நியூட்ரோஃபில்ஸ் ஓகே, மோனோசைட்ஸ் இஸ் அப்சல்யூட் நார்மல், ஸ்டார்டிங்ல அப்சல்யூட் நார்மல். தென் போக பாருங்க, தென் 7.3 இருந்து 9.6 போச்சு, தென் 10.8 போயிருச்சு. பட் டோட்டல் கவுண்ட் ஐ மீன் நியூட்ரோஃபில் ஆல்சோ வெண்ட் அப், இட் ஸ்லோலி ஸ்டார்டட் ரைசிங். See the monocytes, see monocytes, you have to watch 5, 0 to 2, then 5, then 7. Here normal is 2 to 8 தான். நீங்க நார்மலா பார்த்தா எல்லாமே within normal இருக்கு. கம்ப்ளீட்டாவே entire picture looks like it within normal. நீங்க எல்லாரும் என்ன black code எங்க கீழ போட்டுறத பார்த்து பழகப்பட்டிருக்கீங்க. But if you watch clearly, slowly the trend is towards some secondary bacterial infection. You also underwent some antibiotic. But here, see the LDH 1278. See LDH 1278. Then 576. Then 522. So gradually started decreasing. In this patient also had received antiviral as well as antibiotic. CRP, see CRP 8.4, then 2.9 and 2. Immediately they responded very well. Since we were very proactive, you have to see one important thing is COVID negative. COVID positive on 28th April. May 4th patient became COVID negative. Here the COVID negative result doesn't, it is so spontaneous, whether I have treated or not, whether the patient is all right or not, COVID will become negative. But here COVID, the positive negative game, originally what is happening now, the negative விஷயத்தை மறந்துருங்க. What is happening here? If her LDH, see her LDH is 1278. Very important thing is her D-dimer. D-dimer value is very, very high. It is D-dimer values are around 3.5, where 0.5 is normal. Then apparatus measures adapted and it went back to normal. 2 வேலையா இருக்கும். நானோகிராம் வேல்யூங்கிறது வேற பாருங்க, மில்லிகிராம் பெர் டைலூஷன்ங்கிறது இதுதான் up to 0.5 தான் நார்மல். She had 3.25 and it came back to normal. But see the ferritin level 32, 18, 45, completely normal. This lady also didn't have much hematological reaction. Different expression altogether. See, urine traced. So all these Nepali patients in Nepal, they had renal expression, a lot of renal expression with the secondary infection. That's why if you see your blood urea creatinine, it was 42 and 1.1. So clearly you can watch the trend is towards some renal expression with the secondary bacterial infection. So proactively we treated the patient, it became completely all right. Then this particular patient from Chennai, working
and ICS Lombard. The entire ICS bank are my patients. So one of his senior officer called me and referred this boy, 27 years old, just married boy. See, just a positive. The day one investigation. Neutrophils 81, lymphocytes 12. These are the relevant positives. This is the day in the lab where I am attached. They used to put all the relevant positives, or relevantly elevated picture in the first page. I will show the rest of the page. Then let me come back a bit later. See, RT-PCR positive. RBC is okay, but hemoglobin is 16.7. PCV is a bit elevated. The mean corpuscular volume, concentration, everything absolutely normal. His total count almost normal. But when the total count is normal, if neutrophil goes up, it means this is called lymphopenia. It is not neutrophilia, it is lymphopenia. His monocyte is 5.6. But platelet count is he has got some liver expression. So usually in my protocol, in my screening method investigation, I had urine analysis, a very vital parameter. His ferritin is 508. See, his ferritin is 508. So here viral picture. Here is viral picture. Normal leukocytes, but decreased lymphocytes. So lymphopenic, typical isolated lymphopenia. There is no leukopenia, but there is a typical lymphopenia with thrombocytosis. Lymphopenia with the thrombocytosis is a sign of hematological expression where ferritin has gone up, LDL has gone up. C-reactive protein is 91. It's a global influence. It's a global COVID where I could see hematological repercussion, immunological repercussion, vascular repercussion. Everything was there. Even though the patient didn't have much symptoms, even though it was not randomly speaking, it is not alarming, but platelet is low, but ferritin and LDH is high. So this is the patient where we have to be very careful to put thrombolytic agents. So either they may go for infarction or they may go for bleeding. That's why I was a bit reluctant. The third random investigation picked something very, very, very bad. See, glucose 3+, ketones 1+. Glucose 3+ around 250 to 350. The random blood sugar might be, but ketones positive. If the patient is in fasting, that ketone positive is okay. But when the glucose is high and ketone positive, it's a diabetic ketoacidosis, a typical hardcore diabetic ketoacidosis. His pulses and the proteins were traced. So it's a very dangerous picture. So immediately I admitted the patient. I didn't, even though the patient was absolutely okay, I told no, I don't want to treat you. You have to get admitted. Immediately I admit the patient. Here, urine analysis showed the red flag. Urine analysis test is நமக்கு வந்து எது மோசமான விஷயங்கறத நமக்கு காட்டி கொடுத்துச்சு. See, இந்த பையனுடைய CT picture பாருங்க. Multifocal subpleural peribronchovascular and central area of ground classing with the interstitial thickening are seen in both lungs in all lobes and segments. Very normal picture. Very, very normal picture. இது வந்து மைல்டு தான், ரொம்ப மோசமே கிடையாது. இதோட பெரிய என்வால்மெண்டே கிடையாது. என்டையரா பார்த்தா பேஷண்ட் சிம்டம் ஒன்றும் பெருசா கிடையாது, டிடிஎம்ஆர் எல்லாம் பெருசா எலிவேட் ஆகவே இல்லை. பேஷண்டுடைய சிடி பிக்சர் ஒன்றும் பெரிய மோசம்லாம் கிடையாது. சிடி சிவியாரிட்டி ஸ்கோருங்கிறதுலாம் இது நத்திங், ஒண்ணுமே இல்லை. 15/25 is not bad. ஏன்னா மோர் தென் வந்து என்ன சொல்ல போனா 4x15 60% லங் டிசீஸ். அவனோட சேச்சுரேஷன் நார்மலா இருக்கும்போது இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஜெனரல் இஸ் நத்திங். பட் ஒரிஜினல் இங்க டேஞ்சரஸான விஷயம் என்னங்கிறது அவனுடைய குளுக்கோஸ் லெவல். ஸோ த பேஷண்ட் வாஸ் அட்மிட்டட். என்ன, த பேஷண்ட் ஹேட் அக்யூட் pancreatitis. அதனால அந்த எலிவேஷன். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சிம்டம், எனக்கு மார்னிங் சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புசமா இருந்துச்சு சார். இது ஒன்னே தான் அவனோட சிம்டம். மார்னிங் சாப்பிட்ட பிறகு போஸ்ட்பிராண்டியல் டிஸ்பெப்சியா வித் randomly found blood glucose with the ketone positivity. It's a dangerous and immediately admit the patient. ஏன்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் அட்மிட் பண்ணோம், சித்தால கொடுக்க முடியாது, ஏன் அட்மிட் பண்ணோம்னா
முதல் ட்ரீட்மெண்ட் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன, ஐ சஸ்பெக்டட் அக்யூட் pancreatitis. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹாவ் டு டூ இஸ் நில் ஓரல். வி ஷுடன்ட் கிவ் எனிதிங் ஓரலி. அப்போ எந்த சித்தா மெடிசனும் இந்த மருந்து கொடுக்க முடியாது. ஐ புட் ஆன் நில் ஓரல். இமிடியேட்லி ஐ ஷிஃப்டட் தி பேஷண்ட் டு ஒன் ஆஃப் தி பிக் ஹாஸ்பிட்டல். எல்லாரோடையும் பேசி அப்படியே அனுப்பி கொண்டு பேஷண்ட் நம்ம அட்மிட் பண்ணி அவனுக்கு ஐ ஃபியூல்ஸ் தான் போட முடியும், ஓரளவு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க கோவிட் பிரச்சனை கிடையாது அவனுக்கு. அந்த என்ன எப்படி என்ன சஸ்பெக்ட் பண்ண முடியுதுன்னா பேஷண்டோட ஹிஸ்டரியில எனக்கு சொல்லிட்டான், சார் எனக்கு அல்சர் எப்பயும் உண்டு, அதனால நான் வந்து போட்டான் இது பேண்டோசிட் மாத்திரை போடாம நான் டெய்லியும் சாப்பிடவே மாட்டேன். ஸோ he was exposed, his intestines was totally exposed. See his CT scan. I did a CT scan. See, peripherally enhancing hypotens collection measures 5 to 3.4 centimeter noted in the header and uncinate process of pancreas. Similar collection measuring 3.6 into 2.4 centimeters noted in distal tail of pancreas. Lesion is closely abutting lesser curvature of body of stomach and the fourth part of duodenum. Head of the pancreas appears mildly bulky, no evidence of any calcification. Features of mild pancreatitis with chronic pseudocyst. ரெண்டு விஷயம் இருக்கு. பேஷண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மைல்டா இருந்திருக்கலாம், அது வந்து இந்த கோவிட்னால எல்லாம் கிராவேட் ஆகி கூட இருந்திருக்கலாம். இந்த பேஷண்ட் வாஸ் சேவ்ட் அண்ட் இப்போ நல்லா இருக்கு அந்த பேஷண்ட். இஸ் டோட்டலி இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த ட்ரீட்மெண்ட் சித்தா மருந்து ஒண்ணுமே கொடுக்கல, நேரம் அட்மிட் பண்ணோம். இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான் அந்த பையன். பட் அந்த அவனோட பேச்சில் தெரிஞ்ச நன்றியையும் சந்தோஷத்தையும் நீங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும்னா யூ ஹேவ் டு வாட்ச் த பேஷண்ட். நான் எந்த மருந்து கொடுக்காமலே இன்னைக்கு தான் நான் டிகாக்ஷன் ஆரம்பிக்க போறோம் உங்களுக்கு சித்தா மருந்து. I request everyone to mute yourself. Another case, இது ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி. இந்த பேஷண்டோட ஃபேமிலி என்டையர் ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் வந்து இதுல வந்து அவங்களை காப்பாற்றவே முடிஞ்சதுனால. ஏன்னா இந்த பேஷண்ட் ஹேட் பிரஸ்ட் கேன்சர் இந்த இயர் 2000. இப்போ பாருங்க எந்த வருஷம் 2021ல மேல பார்த்துருக்குது இந்த பிக்சர். இவங்க வந்து 2012 or 13ல she was diagnosed to have breast cancer through nadi I only diagnosed. After that பேஷண்ட்டுக்கு வந்து எம்ஆர்எம் பண்ணோம். எம்ஆர்எம்னா மாடிஃபைடு ரேடிக்கல் மாஸ்டெக்டமி பண்ணோம். அதுக்கு பிறகு நியர்லி 5 to 6 years கழிச்சு இந்த பேஷண்ட் டெவலப்டு குளோபல் செகண்டரிஸ் இன்க்ளூடிங் நோடல் அண்ட் போன் மேரோ செகண்டரிஸ் வந்துச்சு. போன் மேரோ செகண்டரி இருக்கும்போது இந்த பேஷண்டோட ஆர்பிசி வந்து ஆல்மோஸ்ட் 1.6 இருந்தது, ஹெச்பி வந்து 3 இருந்தது. ஸோ ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணி அப்புறம் கீமோ கொடுத்தாங்க, சித்தா மெடிசன் கொடுத்து ஒரு நார்மல் வந்து இருக்கும்போது கோவிட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ இதுதான் உங்களுடைய டே 1 அவங்களுடைய சிபிசி ரிப்போர்ட் 2.78, RBC 2.78. This is not because of COVID, it is because of pre-existing illness. Patient had bone marrow metastasis. Bone marrow mets இருக்கிறதுனால ஒரு fibrosis already because of disease இருக்கிறதுனால அவங்களுக்கு 2.78, அதனால HB கம்மியா இருக்கு. இது ரொம்ப tricky situation where the patient developed MCV is high. This is macrocytic picture, like ஒரு vitamin B12 deficiency எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு picture. பட் இது macrocytic anemia கிடையாது. இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வந்து 2.78 இருக்கிறதும் 9.6 இருக்கிறதும் பிகாஸ் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் போன் மரோ டிப்ரெஷன், போன் மரோ மெட். பட் அவங்களுடைய பிசிவி கம்மியா இருக்கும், அதனால காரணம். ஆனா அவங்களோட எம்சிவி அதிகமா இருக்க காரணம் டிபிக்கல் வைரல் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை வச்சுதான் நான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து 520 நார்மலாவே இது சிஏ பேஷண்ட்டுக்கு இருக்கிறது தான் அது. ஆனா 7.16 இருந்தது டிடைமர். ஆனா இவங்களுக்கு த்ராம்போலைஸ் பண்ண முடியுமா டவுட் இருந்தது. நம்ம டக்குன்னு மற்றவங்களுக்கு பண்ண முடியாது. ஏன்னா பட் அந்த பேஷண்ட் மே கோ ஃபார் ப்ளீடிங் அப்படிங்கிறதுனால, அது இல்லாமல் அவங்களோட மற்ற பிக்சர்ஸ் அவங்க நாடி இருக்கணும் எனக்கு தெரியுங்கிறதுனால இமீடியட்டா ஐ வென்ட் ஃபார் செகண்டரி இன்ஃபெக்ஷன். பாருங்க எப்படி செகண்டரி பிக்சர் பாருங்க, லிம்போசைட்டோசிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி ஆர்பிசி இஸ் வெரி லோ, டோட்டல் ஆர்பிசி இஸ் வெரி லோ அப்படிங்கிறதுனால டிசீஸோட பிக்சர் வந்து பெரிய அளவில் இந்த பேஷண்ட் அஃபெக்ட் பண்ணல. லிம்போசைட்டோசிஸ் இருக்குது. லிம்போசைட்டோசிஸ்ங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, முதல்ல அந்த பையனை சொன்னல அது மாதிரி when a patient is having lymphocytosis னா ஒரு காமன் கோல்டுக்கு ஒரு என்ன பிக்சரோ அந்த மாதிரி தான் இம்யூன் சிஸ்டம் இது வந்து ஹேண்டில் பண்ணிருக்குது. ஆல்ரெடி வெரி லோ ஆர்பிசி இருக்கிறவங்களுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு வைரல் இம்பாக்ட் பெருசா அவங்க கிரியேட் பண்ணல. ஆனா டிடிஎம் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனாலையும் இந்த பிக்சர் இருக்கிறதுனால இந்த பேஷண்ட்டுக்கு டிஃப்ரெண்டான ஒரு என்ட்ரி இருந்தது. எப்படின்னா நிறைய கார்டியாக் மசில் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத நான் சஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து
ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ரைட் ஃப்ரண்ட் பிகினிங் லிம்போசைட்டோசிஸ் இருக்குது, நார்மல் ஒரு வைரல் ரியாக்ஷன் தான் இருக்குது. செகண்ட் டிடிஎம் ரிலேட்டடா இருக்குது. எல்டிஹெச் ஆல்சோ 520, ஈவன் தோ தேர் இஸ் பேஷண்ட் இது மாதிரி போன் மேரோ டெபாசிட் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எல்டிஹெச் அதிகமா இருக்குன்னா, இந்த எல்டிஹெச் இஸ் நாட் அபவுட் பிளட், இட் இஸ் அபவுட் ஹார்ட். யூ சி லேக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து நாட் ஆல்வேஸ் ஹெமட்டாலஜிக்கல், சம்டைம் இட் இஸ் அபவுட் ஹார்ட். ஹார்ட் அட்டாக்ல 4 என்சைம் பார்ப்பாங்க, எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, CKMB and LDH. LDH will give some late elevation. This particular LDH elevation, late elevation, is purely because of heart, not because of viral disease. So immediately we refer the patient. See, moderately severe tricuspid regurgitation and moderately severe global hypokinesia of left ventricle. Ejection fraction is around 20 something. Acute failure. Immediately patient admit பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து ஓரல் ஃபீட் ரொம்ப 1 லிட்டர் குறைச்சோம். ஸோ trace pericardial effusion all around heart, while left right pleural effusion completely is about failure picture, cardiac failure. இதை வச்சு தான் கேஸ் பண்ணோம். கிளினிக்கலா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, லைட்டா இருந்தோட அவங்களுடைய saturation is normal, but he had mild dyspnea, exertional dyspnea with very normal saturation and a bit low pulse rate. So through that, I could diagnose that there is a chance of any, COVID cardiomyopathy. So we have saved the patient. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பேஷண்டுடைய CT scan பார்த்தீங்கன்னா, history of CA breast left, patchy peripheral ground glass nodules opacity in both lungs. This is a typical COVID pneumonia picture. Subpleural fibrosis and bronchiectasis in anterior segment of the left upper. இது கூட ஊத்துறோம். Mild cardiomegaly. Left mastectomy status, operated. Visualized abdomen shows multiple enlarged upper abdominal nodes. Heterogeneous sclerotic changes throughout visualized spine and ribs. Heterogeneous, homogeneous, that is different. Heterogeneous sclerotic changes throughout visualized spine and ribs. It shows that still the meds are there even after chemo. So கோவிட் பேஷண்ட்ங்கிறது ஏலியன் கிடையாது, நம்மளே இருக்கிற ஒரு பேஷண்ட். அவங்களுக்கு ப்ரீஎக்ஸிங் எத்தனை இல்னஸ் இருக்கு, எத்தனை இல்னஸ் வரும் போகும், எத்தனை இருக்கும். ஸோ அதையும் மனசை வச்சுட்டு தான் நம்ம ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ண முடியும். யூஎஸ்ல எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் கால்டு பாண்டிச்சேரி சேலஞ்ச். பாண்டிச்சேரியில வந்து இருக்கிற பேஷண்டோட பிஹேவியர்லாம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குது இந்த பேஷண்ட்ஸ்க்குலாம். இப்போ பாண்டிச்சேரி சேலஞ்ச் ஏன் சொல்றேன்னா, அது வேற ஸ்ட்ரெயின் டோட்டலாவே. ஒய்ஃப் வந்து பார்க்கலாம். இப்போ சாரி, ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது மேல் தான். ஆக்சுவலி அவங்க தப்பா போட்டாங்க ஃபீமேல்னு. அவங்களுடைய 15th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவரேஜ் குளுக்கோஸ், நான் டயபெட்டிக் பேஷண்ட், அவரேஜ் குளுக்கோஸ் இன்க்ரீஸ்டு, எஸ்ஜிபிடி எஸ்ஜிபிடி எவ்ரி திங் ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 17th ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூரின் அனாலிசிஸ் எவ்ரி திங் வந்து எந்த ஒரு அப்நார்மல்ட்டும் இதில் கிடையாது, இவ்வளோ கிளியராக தான் இருக்கு. உங்களுக்கு ட்ரேஸ் கூட கிடையாது ப்ரோட்டீன். அதுக்கு பிறகு வந்து எல்எஃப்டி எடுத்து பார்த்து இதெல்லாம் வந்து என்னட்ட பேஷண்ட் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எடுத்த பிக்சர். இப்போ சில பிக்சர்ஸ் மாறி இருக்கு. சாரி, இந்த ஸ்லைட் போடும்போது சில பிக்சர்ஸ் மாறி இருக்குதுல. சி ஓகே ஓகே. The patient RT-PCR positive, referred by one of my senior. D-dimer was 100. இது வேல்யூ வந்து நார்மல் D-dimer. அது இன்னொரு வேல்யூல அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் பார்க்கல. இது வந்து ஜென்ரல் இது பார்க்கும்போது D-dimer was நார்மல். அதற்கு பிறகு வந்து 15th நான் பார்க்கல. 17th பார்க்கும்போது it was 6.17. 6.17ங்கிறது அப்நார்மல். ஏன்னா இது இஸ் லேட்டஸ்ட் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் 0.5 நார்மல், பட் 6.17ங்கிறது வெரி ஹை. இந்த பேஷண்ட் மற்ற பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து இது லோ மாலிகுலர் ஹெப்பரைட்டிஸ் பண்ணோம் வீட்டில் வச்சு. அப்புறம் வெண்ட் அப் டு தென் இட் கேம் டவுன் டு 1.9, தென் 4th May it became நார்மல். அவங்களுடைய சிஆர்பி பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பிகினிங் நார்மலாகவே இருந்துச்சு. ஃபெரிட்டின் 150 இருந்து 137 இருந்துச்சு, தட் இஸ் நார்மல். எரித்ரோசைட் லெவல் நார்மல், அவங்களுடைய பிசிவி நார்மல், எவ்ரிதிங் நார்மல். அவங்களுடைய ஈவன் சிபிசி பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து நியூட்ரோஃபில் லூக்கோஸ் எங்கேயுமே பிரச்சனையும் கிடையாது.
டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த டிபிக்கல் முதல்ல ஒரு ஃபீமேல் முதல் கேஸ் சொன்னேன். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு டிபிக்கல் ஹைட்ராலஜிக்கல் ஐ மீன் சிபிசி ரெஸ்பான்ஸ் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக் நார்மாலிட்டி இருக்கும் அதுல. அதனாலதான் வேற சில பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும்னு சொல்றது. அவங்களோட எக்ஸப்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் நார்மல், எவ்ரிதிங் நார்மல், எங்கேயுமே அப்நார்மாலிட்டி நீங்க பார்க்க முடியாது. ஆனா அவங்களோட டிடைமர் மட்டும் பாருங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி வந்தது ஒரு டேட். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து May 4th வந்து அவங்களுடைய கோவிட் ஆன்டிபாடி பாசிட்டிவ் வந்துருச்சு. ஆனா இந்த பேஷண்ட் டயபெட்டிக், அப்புறம் வித் சம் ஹைப்பர் கோயாகுலேட்டரி பிக்சர், நாட் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அக்ரிகேஷன். இதான் முக்கியம். இது இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி ஏதோ டிடைமர் எவ்ரிதிங் நார்மலா இருக்கும். சாரி, எல்டிஹெச், சிஆர்பி எவ்ரிதிங் வில் பி நார்மல். பட் ஐசோலேட்டடா டிடைமர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி திருப்பி நார்மலுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ கேஸ் ஸ்டடி 2 அவங்க மிஸ்ஸஸ் இது அந்த பேஷண்டோட மிஸ்ஸஸ் மேல் பேஷண்ட். அவங்க 63 years old மேல், இப்போ 56 years old ஃபீமேல் அவங்களுக்கு பார்க்குறோம். பாசிட்டிவ், அவங்க ஆன்டிபாடிஸ் அதே சேம் May 4 பாசிட்டிவ் வந்துச்சு. பட் her picture, it never had any issue. Typical pitta reaction, it never had issue. அவங்களுக்கு ஓவர் த ஃபோன்ல கேட்கும் போதும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வைரல் ஃபீவர் வரும் சார், 3 நாள் ஃபீவர் இருக்கும், அப்புறம் சரியாயிடும், எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. டிபிக்கல் பித்தா பேஷண்ட், கம்ப்ளீட்லி ஓகே. எங்களுக்கு எந்த ஹெட்டேக்கும் கொடுக்கல, ஜஸ்ட் மானிட்டர்டு திஸ் பேஷண்ட். We didn't give much support, very smooth sailing. இந்த இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் போடுறது, ஸ்டீராய்டு இன்ஃப்ளமேட்டரிஸ் போடுறது, அந்த மாதிரி விஷயத்துல அவங்க அந்த சைடில் பண்ணல. நம்ம இதில் வந்து நம்ம மருந்துகள் தான் கொடுத்தோம். என்ன கொடுத்தோங்கிறது நான் கடைசியில் அடுத்த ஃபியூச்சர் ஸ்டைலில் சொல்ல போறேன். இவங்களுக்கு வந்து ஸ்மூத் சைலிங். இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாமே இயல்பா இருந்தது. இவங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனை இருந்தா நல்லா இருந்தாலுமே நான் எகைன் அண்ட் எகைன் நாங்கள் இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்தோம். கம்ப்ளீட்லி வெரி வெரி ஸ்மூத் சைலிங். கைடிங் இந்த மாதிரி பேஷண்ட் வந்து இந்த மாதிரி சீசன்லாம் ரொம்ப ஆச்சரியம். இது வந்து ஏதோ போன வருஷத்துக்கு பார்த்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. இது ஒய்ஃப். Now see the daughter. That is female, 30 years old female. And antibody இவங்களுக்கு வந்து May 4th பாசிட்டிவ். அண்ட் நீங்க பாருங்க அவங்களுக்கு இப்போ நீங்க ப்ரீவியஸா பார்க்கணும். இவங்களுக்கு பாசிட்டிவ் May 4th, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை. ஈவன் ஃபார் போத் May 4th ஹஸ்பண்டுக்கு, ஐ மீன் ஃபேமிலி ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு வந்து May 4th பாசிட்டிவ் வந்தது. ஏன்னா எல்லாமே ஈக்குவலா ஒரே நாள்ல வந்ததுதான் எல்லாருக்கும். May 4th பாசிட்டிவ் வந்தது. அவங்களுக்கு அன்னையோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி டிக்ளேர் தட் யூ ஆர் அஃபிஷியலி விர்ச்சுவலி டிஸ்சார்ஜ்னு சொல்லியாச்சு. ஒய்ஃபுக்கும் அப்படிதான், அவங்க ரொம்ப ஸ்மூத் சைலிங். அவங்களுக்கும் May 4th ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவ் வந்தது. வி டிக்ளேர் தட் ஷீ இஸ் ஓகே, எந்த இன்வெஸ்டிகேட் பண்ணல. பட் ஃபார் திஸ் கேர்ள், ஷீ இஸ் 30 years old லேடி. இவங்களுக்கு வந்து May 4th பாசிட்டிவ் வந்தது. பட் ஐ கெப்ட் ஆன் இன்வெஸ்டிகேட்டிங். ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ண இவங்களுக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்க பேச பார்ப்போம். ஸோ 30 years old female, the daughter of the first two பேஷண்ட்டுக்கு அதே சேம் திங் தான், அதே பிக்சர் தான். அவங்களுக்கு ஃபெரிட்டின் நார்மல், டிடைமர் நார்மல், கம்ப்ளீட்லி நார்மல் தான். May 4th அவங்களுக்கு பாசிட்டிவ், எல்லாமே ஸ்மூத் ஸ்வெல்லிங். இந்த பேஷண்ட், திஸ் லேடி had no symptoms at all. எவ்ரிதிங் ஓகே. ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஸ்பெக்ட்ரம் நார்மல், எவ்ரிதிங் நார்மல். எவ்வளவு தெரியும். அவங்களுடைய ஹீமோகுளோபின் 13.5, எரித்ரோசைட் லெவல் வந்து 4. ஐ மீன் டோட்டல் ஆர்பிசி வந்து 4.33 இருந்தது. அப்புறம் வந்து அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஹெமோகுளோபின் 13.5 இருக்கு, 12.6 இருக்கு, 12.6 இருக்கு. அடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல ஈவன் ஆன்டிபாடிஸ் பிறகு பார்த்த இன்வெஸ்டிகேஷன் கூட 12.6 இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டல் ஆர்பிசி கவுண்ட் 4.3 இருக்கு, 4.7 இருக்கு, 4.1 இருக்குது. ஆர்பிசி கவுண்ட் இஸ் ஸ்லோலி இட் இஸ் கோயிங் ஆன் டிக்ரீசிங். பிசிவி 43 இருக்கு, 42 இருக்கு, 40 இருக்கு. ஸோ அப்சல்யூட் நத்திங். இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. பேஷண்ட் சிம்டம் கிடையாது. சிடி பண்ணவே இல்லை அவங்க பேஷண்ட்டுக்குலாம். LDH, CRP, எவ்ரிதிங் நார்மல். பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. CRP எல்லாம் அது பேர் நான் பண்ணவே இல்லை. பட் இந்த பேஷண்ட் இதுக்கு நான் வந்து டிடேம் அதிகமா இருக்க பேஷண்ட் ட்ராம்போலைஸ் பண்ணும், அவங்களுக்கு போறதுக்கு பிறகு ஆன்டிபாடிஸ் போலீஸ் பிறகு ஒண்ணுமே பண்ணல. Why I kept on investigating this lady? See, MCV and MCH as answer. See, MCV, mean corpuscular volume, is 106, very high. 106, I mean 100, 103, 102, இப்படியே தான் இருக்கு. MCH, HC, MCV, everything slowly is increasing. That 31.2, 31, 31.4, 30, 30, 31.3. It's kept on increasing. WBC normal.
நியூட்ரோஃபில்ஸ் நார்மல், லிம்போசைட்ஸ் ஓகே, எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன்லி ஃபேக்டர் இங்க வந்து ஒரே ஒரு ஃபைண்டிங் இந்த பேஷண்ட்டுக்கு என்னன்னா, மீன் கார்பஸ்குலர் வேல்யூம் வாஸ் ஹை. இட் வாஸ் ஹை கம்ப்ளீட்லி. ஸோ இவங்களோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கான்னு தெரியல எனக்கு, நான் பார்த்துறேன். லேட்டஸ்ட் அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆட் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. எஸ் வேற ஆர்பிசி எவ்ரிதிங் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே கிளியரா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி இந்த பேஷண்ட்டுக்கு பியாண்ட் கோவிட் அவங்களுடைய மேக்ரோசைட்டிக் பிக்சர்னால 2 இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணும். ஒன்னு தைராய்டு, மைல்டு, ஷி ஹேட் மைல்டு TSH எலிவேஷன். சி vitamin B12 deficiency, COVID induced vitamin B12 deficiency. Because of this, below 100 is very very low. Because of this, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு சிவியர் நியூரைட்டிக் டெஃபிஷியன்சி என்னென்ன ஸ்டேட்டஸ் வரும் நீங்க போய் கூகுள்ல பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பெர்னிஷியஸ் அனிமியா வரும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத நிறைய விஷயம் இருக்கு விட்டமின் B12 டிசீஸ்ல. நிறைய விட்டமின் B12 டிஃபிஷியன்சில வர பெர்னிஷியஸ் என்செஃபலோபதி இருக்கு. உங்களுக்கு இர்ரிவர்சிபிள் டேமேஜ் பிரெயின்ல கிரியேட் பண்ணும். இது உங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு விட்டமின் B12 வந்து உங்களுக்கு ஒரு டாக்டர், அங்க இருக்க டாக்டர் சொல்லி இன்ஜெக்ஷன் கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சித்தா மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு. இது ஒரு ஃபைண்டிங். பாண்டிச்சேரியில இப்படி வித்தியாசமான வேர்ட் பிஹேவியர் இருக்குது. அதே சேம் இருக்கு. இது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிடையாது கண்டிப்பா. இது திருவாரூர் சேலஞ்ச். இது வந்து மேல், அவதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, 40 years old. அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ். D-dimer 147, 247, 87, everything normal because this is the nanometer value. So for 147 up to 500 is normal, completely normal. Lymphocytes absolutely okay. The neutrophils, see, is neutrophils. So I mean his neutrophil 7.8 1000. இது வந்து தப்பா போட்டிருக்கு. இது வந்து டோட்டல் கவுண்ட். ஆக்சுவலி டோட்டல் கவுண்ட் வந்து 7.8 7800, அப்புறம் 12,500 போச்சு. இப்போ லேட்டஸ்ட் ஒன்ஸ் ஆட் பண்ணல. லேட்டஸ்ட் ஒன்ஸ் 16,000. He developed a secondary bacterial infection. CRP, sorry, மாத்தி சொல்லிட்டேன். Neutrophils வந்து kept on increasing. WBC also kept on increasing. When WBC keeps on increasing and neutrophils are increasing, it is a secondary bacterial infection. It is no way it is related to viral impact. Viral impact கிடையாது. This patient needed an antibiotic and we advised antibiotic by the அவங்க டாக்டர் மூலம் போட்டாங்க. Patient husband wife பாத்தீங்கன்னா LDH high. LDH started mounting. D-dimer was high initially, but later on it became normal without any drug. Because why we didn't put any drug? This lady is pregnant. When pregnancy gives some protection against COVID, so without any drug, I was waiting. It was she was absolutely okay because she is pregnant. நிறைய ட்ரக் கொடுக்க முடியாது, சித்தா ட்ரக் மட்டும் தான் போச்சு. பட் pregnancy itself helped me to bring down D-dimer and all. ஏன்னா பிரெக்னன்சிங்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்டிவ் வேல்யூங்கிறதுனால ஐ வாஸ் வெயிட்டிங். ஈவன் தோ D-dimer அதிகமாக இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணல, வெயிட் பண்ணோம். ஷி இஸ் டூயிங் வெல் அண்ட் ஆல்மோஸ்ட் ஷி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். இது வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. ஆனா இந்த பேஷண்டுடைய நீங்க மற்ற பிக்சர் பாத்தீங்கன்னா ஐயோ வரலையோ. திஸ் பேஷண்ட் ஹேட் 18 HB. அவங்களுடைய HB ரொம்ப அதிகமா இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். இவங்களுக்கும் அதே மேக்ரோசைட்டிக் பிக்சர் தான் இருந்தது. Even this patient is under investigation. இது நார்த் சென்னை சேலஞ்ச். நார்த் சென்னையில் எப்படி பிக்சர் இருந்தது அப்படின்னா 53 years old male. ஸோ ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவ் 23rd March வந்து ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு. இவருக்கு தான் என்னன்னா இவருடைய என்டையர் பிக்சர் இஸ் ஓகே தான். சாரி, என்டையர் பிக்சர் இஸ் ஓகே தான். ஆனால் D-dimer ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி பரவாயில்லாம தான் இருந்தது அவருக்கு பேஷண்ட்டுக்கு. சாரி ஆன்டிபாடிஸ் வந்து 28 March வந்து SARS-COVID பாசிட்டிவிட்டி வந்தது. அதுக்கு பிறகு நம்ம ஃபர்தரா மார்ச்லேருந்து கம்ப்ளீட்டா அப் டு இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த பேஷண்ட்டை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு LDH அதிகமா இருந்தது. ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஒரே பிக்சர் என்னன்னா இவங்களுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இனிஷியல் எலிவேஷன் இருந்ததை தவிர மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயுமே அவங்களுக்கு வரல. புரோட்டீன் ட்ரேஸ் கிடையாது, எவ்ரிதிங் நார்மலா இருந்தது. அவங்களுடைய ஒவ்வொரு பிக்சருமே நல்லா இருந்தது. எந்த ஒரு ஹெட்டேக்கும் கொடுக்கல எக்ஸப்ட் அவங்களுடைய
டைமர் மட்டும். ஸோ எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு பிட் மார்ச்ல வந்ததுனால. பட் அதுவே கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம. இப்போ 3 விஷயம் நான் போட்டிருக்கேன்ல, ஒன்று கம்பேரிசன், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் சித்தா மெடிசன். இப்போ நான் நேராக வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து சித்தா மெடிசனுக்கு வந்துடுறேன். நான் வந்து என்னமோ இவ்வளோ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பெரிய பெரிய மருந்துகள் நீலகண்ட வாழை அந்த செந்தூரம் அந்த பருப்பம்லாம் கொடுத்துருப்பேன்னு நினைப்பீங்க. ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் மெடிசன் வில்வத்தின் வேருக்கு வீருக்குண்ம வாயு கபம் சொல்லனா பித்த தொடர் சோபை வளகப தாகசுரம் நீரேற்றும் சன்னியோடு மெய்வலியும் வேகமோடு நீங்குமே. இந்த பாடலை வச்சுதான் வீட்டுக்கு நானும் என்னோட ஜூனியர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வில்வ வேர் சூர்ணம் தான் நாங்க எடுத்தது, கஷாயமா கொடுக்கறதுக்கு எடுத்தோம். இது ஒரு 1 ட்ரக் நாங்க எடுத்தது. செகண்ட் வந்து இந்த மருந்து, இது தேரையர் குடிநீர் சூரணம் ஊர்ல இருக்கிற ஒரு மருந்து. இதுக்கு பேர் வந்து சீதசுர சீரசன்னி வாதசுர குடிநீர் பேர் இருக்கு. தேரையர் குடிநீர் சூரணம், இதுதான் அவருடைய பிக்சர் உங்களுக்கு. இதுதான் பாதிரி, பெருங்குமிழ், முன்னை, கோரைக்கிழங்கு, பற்படாகம், சிறுதைக்கு, கண்டங்கத்திரி, சிற்றாமல்லி, கடுக்காய், துக்கு, தாமரை வளையம், பேராமல்லி, வழுதுளை, வில்வவேர், நெரிஞ்சில். இதுதான் அவங்களுக்கு ஒரு பிக்சர். இதுல பார்த்தா தெரியும், இதுலயும் வில்வவேர் உண்டு. ஸோ ஆனா இது தவிர அந்த வில்வவேர் ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரக்கா இருக்கிற ஒரு டிகாக்ஷன் கூட சேர்த்து வில்வவேர் தனியாவே நாங்க வந்து ஒரு டிகாக்ஷன் கொடுத்தோம். இந்த காம்பினேஷன் எப்படி செலக்ட் பண்ணோம்னா பாடலுடைய வரிகள் தான். சீதசுரம் வாத சென்னி போமே, ஏன்னா ஒரு சீதசுரமா தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது கிளினிக்கலா. அப்புறம் அதோடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா வாத சென்னியா மாறுது. இந்த ஒரு என்டையர் கோவிடோட பிக்சருக்கு காமனான ஒரு கிளினிக்கல் பிரசன்டேஷன் இதுங்கிறதுனால இந்த ட்ரக்கை நாங்கள் கையில் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் தான் ஒரு 20 பேஷண்ட்க்கு ட்ரையல் பண்ணோம். ஒன்ஸ் நல்லா செட் ஆரம்பிச்ச பிறகு நிறைய மாடர்ன் மெடிசன் கொடுக்க அவசியம் இருக்கிறதுனால இதை நாங்கள் பிரைம் ட்ரக்கா எடுத்து இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இருக்கு. ஐ வாண்ட் ரிவீல் தட் டாக்டர் பிரபாகர் என்னோட ஜூனியர் அவர் தான் முழுக்க எனக்கு பொறுப்படுத்தி செய்யறாங்க. எல்லா பேஷண்ட் அதுதான் போகுது. திஸ் இஸ் த காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணலாம், உங்களே போய் வாங்கணும் கிடையாது, நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இருக்குது. 2 கஷாயங்கள் தான் இத்தனை பேஷண்ட்டுக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க, நான் என்னமோ 2000 பேஷண்ட் மேல பார்த்துருக்கோம், ஏதோ பெரிய பெரிய மருந்துகள் இருக்குன்னு நினைச்சுப்பீங்க. 2 கஷாயம். ஆனா என்னன்னா எப்ப கொடுக்கணும்னு தெரியணும். சில பேஷண்ட்டுக்கு இது ஆரம்பத்துல கொடுக்கவே மாட்டோம், 5 days கழிச்சு ஆரம்பிப்போம். சில பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்திலே கொடுத்துருவோம், வேற எதுவும் கொடுக்காம. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல். நம்ம பேசினதுல இருந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் வி ஹவ் டு செலக்ட் த ட்ரக். இதோட முக்கியமான விஷயம் எல்டிஹெச், டைமர் எல்லாமே நார்மலா இருக்கு, ஃபெரிட்டின் ஆல்சோ நார்மல். பட் ஹெச்பி ரொம்ப அலைவேட்டா இருக்க பேஷண்ட்டுக்கு நாங்க ரெகுலரா கொடுக்கறதுங்கிறது மருதம்பட்ட கஷாயம் சிங்கிள் ட்ரக் தான். மருதம்பட்ட கஷாயம், வில்வ வேர் கஷாயம், இந்த சீதசுர வாதசனி கஷாயம், இந்த கஷாயம், இது இந்த ப்ரீவியஸ் ஒன், இது 3 கஷாயம் தான் எங்களுடைய ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இது வந்து ஒரு நாளைக்கு 3 times கொடுத்தோம். சில அக்யூட் பேஷண்ட்டுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து 4 தடவை கூட கொடுத்தோம். கிளினிக்கலா பேஷண்ட் பிகேம் ஆல்ரைட். ஆனா கிளினிக்கலா பேஷண்ட் பிகேம் ஆல்ரைட்ங்கிறது எங்களுக்கு பத்தாது. அப்படிங்கிறதுனாலதான் எல்லா இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இருக்குன்னு பேஷண்ட் சொன்னாலுமே அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் பார்த்துட்டு சில இன்டகிரேட்டா மாடர்ன் மெடிசன் உள்ள நாங்க வந்து கொடுத்தோம். அப்போ வந்து என்னுடைய மாடர்ன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு இந்த மருந்து வேணும்னு நான் கேட்டேன். இன்னும் டோட்டலா பேஷண்ட் எந்த ஒரு பேஷண்ட்டுமே இவங்களை பாருங்க நான் சொன்னதே இல்லை. அவங்களுடைய லீகலி அவங்க தான் சில ட்ரக் கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்களுடைய ஹெல்ப் கேட்டு கொடுத்தோம். அப்படின்ட்டா ஐ ஹேவன்ட் அட்மிட்டட் ஈவன் இத்தனை பேஷண்ட்ல 2-3 பேஷண்ட் தான் அட்மிட் பண்ணோம். அவங்க 3 பேரும் நான் வலுக்க டைம் அட்மிட் பண்ணேன், அவங்களாம் போகல. டயபெட்டிக் நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்ரைட்டிஸ், அந்த பேஷண்ட் வந்து நான் விரட்டி பிடிச்சி அட்மிட் பண்ணேன். அப்புறம் கார்டியோமெகாலி கூட அந்த பேஷண்ட் அட்டெண்டர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட நோண்டி திட்டி நான் சண்டை போட்டு போயே ஆகணும்னு சொல்லி விரட்டி போய் அட்மிட் பண்ணதான் தெரிஞ்சது. ஸோ யாருமே வந்து சேச்சுரேஷன் கம்மியாகி அப்படி போய் யாரும் போல. அந்த சேச்சுரேஷன்ங்கிறது எல்லாரும் கரெக்டா நார்மலா தான் இருந்தது. 2 பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு விஷயம், என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அது வந்து ரொம்ப டிலேடு இன்டர்வென்ஷன்ங்கிறதுனால நாங்கள் அட்மிட் பண்ண வேண்டியது போச்சு. அதர்வைஸ் எங்களுக்கு அட்மிஷன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் ட்ரக்கு. இதோட விலையும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப பெருசா இருக்காது. இதுதான் நாங்க கொடுத்த ட்ரக். இது என் பேஷண்ட்ஸுக்கு இதோட பேர் என்ன கொடுத்துருக்கோங்கிறதும் தெரியும். ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் பாதிரி வேர் ஒண்ணு, பெருங்குமிழ், கோரைக்கிழங்கு, பற்படாகம், சிறுதைக்கு, கண்டங்கத்திரி, சித்தாமல்லி, கடுக்காய், சுக்கு, தாமரை வளையம், பேராமல்லி, சிறுவதனை, வில்வவேர், நெரிஞ்சில்வேர். இதை தவிர இன்னொரு ப்ரிப்பரேஷன் என்னங்கிறது, இந்த கஷாயத்துல இருக்கிற மருந்துகள் தான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். உதாரணம் பாதிரி கொடுப்போம் சில பேருக்கு. இப்போ உதாரணம் வந்து அந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சி பேஷண்ட்டுக்கு பாதிரி தனியாகவும், இன்னொன்று தனியாக, இதை தவிர பாதிரி தனியாக கொடுத்தோம். அப்புறம் எல்லா பேஷண்ட்டுக்குமே சுக்கு அண்ட் கொள்ளுக்காவலியோடைய ஸ்டெம்பா இருக்கு.
சுக்கு கொள்ளுக்காவலை ஸ்டெம்பா இருக்கு. ரெண்டுமே வந்து முடிகட்டி அந்த கஞ்சியா சுரக்கஞ்சிங்கிற பேர்ல அது கொடுத்தோம். சுக்கு கொள்ளுக்காவலை 2 ஈக்குவல் அமௌண்ட். அது ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. ஒரு நாளைக்கு மார்னிங் 11 o'clock, ஈவினிங் 3 o'clock கொடுத்தோம். இது எல்லாருக்குமான ஒரு காமனான மருந்துன்னு சொல்ல போனா சுக்கு கொள்ளுக்காவலை கஞ்சி மட்டும் தான் எல்லாருக்கான காமனான ஒரு மருந்து. இந்த ட்ரக்ல பாதிரி தனியா ஒரு கஷாயம் கொடுத்தோம். இதே ட்ரக்ல இருக்கிற வில்வவேர் தனியா ஒரு கஷாயம் கொடுத்தோம். இதே ட்ரக்ல இருக்கிற நெருஞ்சில் வேர் சில பேருக்கு தனியா கொடுத்தோம். ஆனா இது மெயின் ட்ரக். ஆனா இது எல்லா பேஷண்ட்டுக்கும் இது கொடுத்தோம்னா கிடையாது. சில பேஷண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்டுக்கு வந்து அக்யூட்டா வந்து அவங்களுக்கு வந்து த்ராம்போலைஸ் பண்ற பேஷண்ட் இந்த கஷாயத்தை நான் கொடுக்கல. ஸோ இதே மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி தான் கொடுத்தவங்க. இது வந்து காமனா எல்லா பேஷண்ட்டுக்கும் இதை கொடுக்கணும்னு சொல்லணும். எல்லாருக்கும் கொடுத்த ஒரே மருந்து சுக்கு கொள்ளுக்காவலை கஞ்சி மட்டும்தான் எல்லாரும் கொடுத்தோம். What the message we got? This is not the time to pamper our image. சித்த மருத்துவர்கள் நாங்கள்ங்கிறது கூக்குள்றதுக்கும் கையை தூக்கி கத்துறதுக்கும் பெருமைப்படுறதுக்கான நேரம் இது இல்லை. இந்த சமயம் பேஷண்ட்டுக்கு என்ன வேணும், அவங்களை எது காப்பாத்துங்கிறது தான் முக்கிய மொழிய, எமோஷன்ஸ் கிடையாது. அப்புறம் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா ஜஸ்ட் லைக் ஒரு நான் யூஸ்வலா எல்லா பிரசன்டேஷன் சொல்றதான், ஒரு ஆற்றுல வந்து ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சு ஒரு மீனை பிடிச்சி கவிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு இந்த மீன் வந்து முழுகிருச்சுன்னா என்ன பண்றது, இந்த ஃபிஷ் வந்து ட்ரவுன் ஆயிடுச்சு என்ன பண்றதுங்கிறதுக்காக இந்த மீனை நான் பிடிச்சிக்கிட்டேன்னு பாம்பு சொன்னா என்ன நியாயமோ என்ன அபத்தமோ அந்த அபத்தம் நம்ம பண்ணக்கூடாது. நார்மலா சரியான பேஷண்ட்டை வந்து இடையில கொடுத்தவங்களுக்கும் அதே பேஷண்ட் 4 நாள் கழிச்சுட்டு அட்மிட் ஆயிட்டாங்கன்னா பேஷண்ட் 10 எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு பைத்தியக்காரன் ரீசெண்டா பார்த்து ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. ஒரு 7-8 காம்பினேஷன் மொத்த மெடிக்கல் ஷாப்பே இந்த சொந்தூரம் அந்த சொந்தூரம் இந்த பருப்பம் அதுன்னு கொடுத்து ஒரு பேஷண்ட் கொடுத்து நல்லா இருந்தாங்களா, திடீர்னு ஒரு 10 எப்படியாவது பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க. ஒரிஜினலா அந்த பிக்சரை பாத்தீங்கன்னா டிடிஎம்ஆர் அதிகமாகி பேஷண்ட் டைட் பிகாஸ் ஆஃப் பல்மனரி எம்பாலிசம். So the message is don't kill patients. Either treat or just leave. They deserve your absence. COVID patient deserves absence of fools and irresponsible people. ரொம்ப ஹார்ஷா இருக்கலாம், நான் சொல்ல விரும்புறேன். நான் ஒவ்வொரு ஃபேமிலியில ஒரு டெத்துங்கிறது எவ்வளவு பிரச்சனை கிரியேட் பண்ணுங்கிறது அந்தந்த இண்டிவிஜுவல் அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும். ஸோ அதை தெளிவா புரிஞ்சு நடந்துக்காங்க. நம்ம உங்களுடைய பர்சனல் ஈகோவும் ப்ரைட் இருக்கக்கூடாது. இப்ப நான் அட்மிட் பண்ண 2 பேருமே சார் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து சித்தா மெடிசன் சாப்பிட்டு நல்லா ஆயிட்டேன்னு சொல்ற அந்த பெருமை எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாதுங்கிறது எனக்கு முக்கியம். அதனால வந்து ஐ புஷ்ட் தம் டு கெட் அட்மிட்டட். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பேசி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி புஷ் பண்ணி அட்மிட் பண்ண வச்சோம். பிகாஸ் ரிசல்ட் ஓரியன்டா தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே நல்லா ஆயிட்டு வெளில வரணும். ரேண்டமா வர்றது நல்லா வரைக்கும் நம்ம மருந்து கொடுத்தோம்னு சொல்றது ஒன்று மோசமா போச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒதுக்கி தட்டு பேஷண்ட் பத்தியும் சரியா ஃபாலோ பண்ணலாம். பேஷண்ட் டோஸ் ஒழுங்கா சாப்பிடணும் வளர்றதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் பிகாஸ் பேஷண்ட்ஸ் ஆர் டைங் அவுட் சைட் இன் மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல், இட் cannot justify your mistakes. It's a criminal offense. I repeat, it's a criminal offense. உலகம் ஃபுல்லா கோவிட் இல்ல, நீங்க பாக்குற ஒரு பேஷண்ட் தான் கோவிட்னா அந்த பேஷண்ட்டுக்கு டெத் ஆனா என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை, அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் எடுத்துக்கணும். It's a pandemic. Yes, the infection rate is very high. Yes, the death rate also is going up. It doesn't mean that you can kill a patient. The message I want to tell everyone, don't play with the patient's life. This is not the time to pamper your Siddha ego. Here, nothing called Siddha, modern medicine, Ayurveda, nothing. Here, everything is about, நீங்க அந்த சீரியஸ்னஸ் புரியாம இருக்கும். Everything is about saving a life. If you நீங்க வந்து ஒரு பேஷண்ட் கால வந்து அந்த பேஷண்ட் பொழைச்சுப்பாங்கன்னா அதை கூட நம்ம செய்யலாம், அந்த சமயம் தப்பு கிடையாது. ஆனா அந்த அவேர்னஸ் இல்ல, ignorance இருந்ததுன்னா not a problem. By awareness we can deal ignorance. But the illusion of knowledge is very dangerous. One who knows that he knows everything is a god. One who doesn't know that he knows everything is a very good teacher. One who knows that he doesn't know anything is a very good student. One who doesn't know that he doesn't know anything, a piece of waste paper. That's all I want to say. Thank you all. Thank you, sir. Doctor, students, doubts irukka? So silent everything. Yeah. Good evening. Questions கேட்கலாம். I'm ready to answer. Dr. Niranjan. Dr. Niranjan, good evening. சொல்லுங்க டாக்டர். Sir, good evening, sir. ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில்
லேப் இன்வெஸ்டிகேஷன்ன்றது பெரும்பாலும் செய்யப்படுறது பிசிஆர் மட்டும்தான் லேப் பாசிட்டிவ் அட்மிட் பண்ணி தான் இன்டிகிரேட்டட் இன்டர்மீடியட் கோவிட் கேர்ல அட்மிட் பண்ணல. அங்க வந்து எந்த விதமான லேபோரட்டரி இன்வெஸ்டிகேஷனும் அங்கே செய்யப்படல. ஒன்லி வந்து மானிட்டரிங் தான். அப்போ இந்த நிலையில நாங்கள் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்கு மாறுதான்றது கன்ஃபார்ம் பண்ண இயலாத ஒரு சுச்சுவேஷன். மற்றது நார்மலா வந்து இன்டகிரேட்டட் சென்டர்ல இன்டர்மீடியட் சென்டர்ல வைட்டல் சைனை மட்டும்தான் மல்டி பேராமீட்டரோடாக மானிட்டர் பண்ணேன். அந்த ஆக்சிஜன் சச்சுரேஷன், பிபி, இசிஜி அது மட்டும் தான் வைட்டல் சைனோ வார்னிங் சைனோ அதை பேஸ் பண்ணித்தான் ப்ரிஃபர் பண்றதோ ஏதோ அதை பேஸ் பண்ணித்தான். அப்ப அந்த நிலையில நாங்கள் இங்க லெபோரட்டரி இன்வெஸ்டிகேஷன் ஈவன் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போன பிறகுதான் லேப் டெஸ்ட் எல்லாம் போவேன். அப்ப அந்த நிலையில நாங்க எங்கிட்ட சித்த என்ன செய்யலாம்னு நான் ஒரு கேள்வி ஒன்று. மற்றது இப்ப நாளையில இருந்து அநேகமா ஹெல்த்தி பாசிட்டிவ் கேசஸ் ஹோம் குவாரண்டைன்ல தான் இருக்க போயிட்டேன் சார். அப்போ அதில் ஆன்லைன் கன்சல்டேஷன் அதுகள் தான் முக்கியம். ஸ்பெஷலி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பேனிக்கை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு அதுக்கு இப்போ நீங்க ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன்ல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கிறபடியா இப்போ நாங்கள் ஒரு டீமா என்னென்ன அதுக்கு அந்த சிச்சுவேஷனை வந்து நாங்கள் ஒரு டீம் ஒர்க்காக என்னென்ன அதை ஹேண்டில் பண்ணலாம்னு ஹோம் குவாரண்டைன்ல என்னென்ன மாதிரி நாங்கள் ரியாக்ட் பண்ணலாம்ன்றது அதையும் ஒரு எங்களுக்கு விரிவாக சொன்னால் நாங்கள் அதுக்கும் எங்களோட டீம் வந்து செட் பண்ணலாம்னு யோசிப்போம். மற்றது இந்த டெஸ்ட் லெபோரட்டரி இன்வெஸ்டிகேஷன் இல்லாத நேரத்தில் என்னென்ன மாதிரி நாங்கள் அந்த ஸ்டேஜ் மாறுறதை கண்டுபிடிக்கலாம். பட் இங்க வந்து ஐ எம் வெரி என்ன சொல்றது, ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் வெரி குட் டீம் வித் மீ, வெரி கிரேட் டீம் வித் டெடிகேட்டட் யங்ஸ்டர்ஸ். எல்லா பேஷண்ட்டும் ஹவுஸ் விசிட் பண்ணி எல்லாமே ஹோம் குவாரண்டைன் பேஷண்ட்ஸ் தான். ஹவுஸ் விசிட் பண்ணி எனக்கு நேரடியாக இமெயில் வந்துடும். என்னுடைய இமெயில் இன்பாக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவுட் சைட் சென்னையே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன். என்னோட ஜூனியர்ஸ் பார்க்குற பேஷண்ட்ஸ் நான் எனக்கு அனுப்பும் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த டெஸ்ட் நம்பர் தான். ஏன்னா சிபிசி நான் சொன்னேன் இல்லையா, நல்ல லெபார்டரியில ஒரு நல்ல ஒரு பிக்சர் இருந்தால் தான் நம்மளால வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஸோ ரேண்டமா சில லேப் இன்வெஸ்டிகேஷன் நம்ப முடியாது. ஸோ அதை மேனேஜ் பண்றதுனால இது ஈஸி. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது வந்து பேஷண்ட் வந்து பேசி ஒரு ஆடியோ ஃபைல் முதல்ல எல்லாரும் வச்சுக்கணும். பேஷண்ட் வந்து நம்ம ஃபோன் பேசும்போது டாக்டர்கிட்ட பேசுறவங்க போது அவங்களுக்கு என்ன சஃபரிங் இருக்கோ அதை மட்டும் சொல்லுவாங்க. பட் சைக்கலாஜிக்கலி நான் என்ன பண்ணேன்னா, தே ஹேவ் டு டாக் அண்ட் ரெக்கார்ட். அவங்க எப்படி ஆரம்பிச்சது அவங்களா பேச விட்டு ஒரு 5 minutes வீடியோ ஆடியோ அனுப்புனாங்கன்னா தென் கேட்டுட்டு நம்ம வி ஹேவ் டு ஒன் பை ஒன்னா நம்ம கிரானாலஜிக்கலி அவங்க சொல்ற சிம்டமை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இதையே கன்சிடர் டேஸ்ல பண்ணணும். இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த அவங்க சொல்ற அந்த சிம்டமோட கிரானாலஜி வச்சு எந்த ஃபேஸ் மாறுங்கிறது அழகா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் நான் சில ஆடியோ கால்ஸ் வந்து நீங்க பிளே பண்ண நினைச்சேன், அதுக்கான இதை நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நான் இன்னைக்கும் அவங்க சொன்னது சொல்றேன். சார் வணக்கம், எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு இடுப்பும் தொடையும் வலிச்சுது. நான் மாடிப்பட்டில ரொம்ப தூரம் நடந்தேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் இருக்கும்னு நினைச்சிட்டு நான் பேசாம இருந்தேன். அடுத்த நாள் வந்து திடீர்னு தொண்டை வலி வந்தது. சாப்பிடும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னாச்சுன்னா இவ்வளவுதான் டே ஒன்ல பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த பிக்சருமே இல்லை. ஸோ ஆர்டிபிசிஆர் பண்ணா பாசிட்டிவ். 1 day கழிச்சு திருப்பி அடுத்து இன்னொரு ரெக்கார்டிங் அனுப்புறாங்க. சார் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அந்த இடுப்பு வலி அப்படியே தான் இருக்கு, ஆனா கூட சேர்த்து எனக்கு எக்ஸசிவ் டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புறது நான் சொல்லாமலே அனுப்புனாங்க. யூஸ்வலா டைப் பண்ணி எனக்கு டுடே ஐ ஹேட் சம்திங் அப்படின்னு டைப் பண்றவங்க டைப் பண்ணா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. சொன்ன காரணம் என்னன்னா, என்னால டைப் பண்ண முடியல, ஃபிங்கர் வச்சு என்னால் டைப் பண்ணி அனுப்ப முடியல, தட்ஸ் வை ஐ எம் சென்டிங் வாய்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறதான் பேஷண்ட் சொன்னது. ஸோ வாய்ஸ் மெசேஜ்ல அவங்க வந்து ஒரே சிங்கிள் வாய்ஸ் மெசேஜ் சொல்லலை. சார் எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது சார், கட். செகண்ட், சார் எனக்கு வந்து மூச்சு வாங்குது சார், கட். ஸோ இட் மீன்ஸ் பெரிய ஓக்கல் ஸ்ட்ரெயின் அவங்களுக்கு பேஷண்ட் இருக்குன்னு அர்த்தம். பேசும்போதே அவங்க ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் பேச முடியாது, பெரிய ஓக்கல் ஸ்ட்ரெயின் இருக்கும், ஆனால் நிறுத்திக்கிட்டு தண்ணி குடிச்சு திருப்பி பேசுறாங்கன்னு அர்த்தம். இந்த பேஷண்ட்டுக்குலாம் வந்து என்ன அர்த்தம்னா எல்டிஹெச் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பேஷண்ட் எல்டிஹெச் மைட் பி வெரி ஹை வித் சேம் பெரிட்டின் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, பேச்சு நல்லா தெளிவா இருக்கும், ஆனா வந்து பேசும்போதே மூச்சு வாங்குறது நல்லா தெளிவா தெரிய ஆரம்பிக்கும்.
ஆனா சேச்சுரேஷன் பார்க்கும்போது 98 இருக்கு. ஆனா மூச்சு வாங்குது, சின்ன சின்ன ஸ்ட்ரெயின் இருக்குது. பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் மூச்சு வாங்குது. பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த பேஷண்ட் கார்டியாக் இன்வால்மெண்ட் இருக்குன்னு. ஸோ பேஷண்ட்டை வந்து பேச சொல்லும்போது அவங்க ஆரம்பிக்க முடிக்கிற வரைக்கும், அப்புறம் ஆன்சைட்டி இருந்தால் அவங்களுக்கு தெரியும். என்ன 2-3 விஷயம் நான் இன்னைக்கு லேட்டஸ்டாக ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபைல் வந்து அவங்க பேசின கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சது. கம்ப்ளீட் ஆன்சைட்டி கோவிட் வந்து கனெக்ட். எனக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது சார், தொண்டையெல்லாம் பயங்கரமா வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, மூச்சு வாங்குது, தொண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, வலிக்குதுன்னு சொல்லல, வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் பியூர்லி கோவிட் ஆன்சைட்டி வித்தவுட் எனி இன்ஃபெக்ஷன், கோவிட் ஆன்சைட்டி. இது பாசிட்டிவா இருந்து டோட்டலா ஏசிம்டமாட்டிக் இருக்க பேஷண்ட் சொல்லும்போது அவங்க பாசிட்டிவா மனசுல வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் உண்மை நினைச்சிருக்கோம். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் த லாங்குவேஜ் தேர் யூசிங். அவங்களை மீறி சில விஷயங்கள் வெளில வரும். ஸோ என்ட்ருக்கு சில பேஷண்ட் அனுப்பும்போது நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போய் விட்டுருவோம். அதுக்கு எந்த ஒரு பதிலும் நான் வந்து உடனே சொல்றது கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஒருவேளை பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களை வந்து முதல்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முதல்ல உட்காந்து கேளுங்க. நீங்க 3 நாள் தானே கேட்டா சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும் அவங்க சொல்லும்போது. இதுதான் என்னுடைய அட்வைஸ் சார். அப்படிதான் நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும். சிம்டம் அசஸ்மெண்ட், சிம்டம் கிரானாலஜிக்கல், ஃபீவர், த்ரோட் பெயின், பாடி பெயின், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சிம்டம். இது மீன் லாஸ் ஆஃப் டேஸ்ட், லாஸ் ஆஃப் ஸ்மெல், இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஸ்பெஷல் சிம்டம்ஸ் நம்ம சொல்றதுன்னா ஐ மீன் சாக்ரோ பெல்விக், சில பேருக்கு சாக்ரோ ஃபெமரல் பெயின் இருக்கும், சில பேருக்கு நெக் பெயின் இருக்கும், சில பேருக்கு ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஐசோலேட்டட் ஸ்கின் லீஷன். ரொம்ப முக்கியமான அசஸ்மெண்ட். முதல் ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் 3 நாள் ஒண்ணுல 4வது நாள் வந்து உங்களுக்கு பேதி ஆச்சுன்னா டேஞ்சரஸ். பேதி நாட் பிகாஸ் ஆஃப் மாடர்ன் மெடிசனா இருக்கணும். முக்கியமா மாடர்ன் மெடிசன்ல சில ட்ரக்கு பேதி ஆகும், அமாக்சிலின் குரூப்புக்கு ஆகும், செஃப்ளோபெரின்ஸ் குரூப்புக்கு ஆகும். ஆனா எந்த மாதிரி மருந்து கொடுத்து அந்த மருந்து கொடுத்த பிறகு பேதி ஆச்சுன்னா அந்த பேதிக்கும் கோவிட்க்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் அந்த பேஷண்ட் பேதி ஆகுதுன்னா வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ தீஸ் மாதிரி புதுசா நியூ என்ட்ரி ஆஃப் சம் சிம்டம்ஸ், இதெல்லாம் தான் இங்க நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். உங்க கேள்விக்கு பதில் கிடைத்ததா நிரஞ்சன்? Yes, sir. I got the idea. நாடி பார்க்க முடியாது இல்லையா, அதனால நம்ம அப்புறம் பேஷண்டுடைய முக்கியமா நீங்க கேட்க வேண்டியது, நீங்க இதுக்கு முன்னாடி ஜுரம் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு த்ரோட் பெயின் வந்து உடனே ஜுரம் வருமா, இல்ல ஜுரம் வந்த பிறகு லேட்டா தான் த்ரோட் பெயின் வருமா, இல்ல த்ரோட் பெயினோட மட்டுமே நின்றுமா, த்ரோட் பெயின் லைட்டா பாடி பெயின் ஜாயிண்ட் பெயின் அப்படியே நின்றுமா உங்களுக்குங்கிறத பேஷண்டுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சேம் செட் ஆஃப் வைரஸ். இப்போ நம்மகிட்ட நான் கோவிட் கொரோனா வைரஸ் நிறைய இருந்தது இல்லையா இந்த பாஸ்ட், அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கிற கேள்வி கேட்டு அது மூலமா நம்ம வந்து அவங்களோட சொமட்டோடைப் அசஸ் பண்ணி இப்படி இருக்காங்கிறத நம்ம வந்து ஐ மீன் வி கேன் ப்ரெடிக்ட் certain things. Necessity is the mother of all invention. இப்போ இந்த நேரம் நமக்கு தேவைங்கிறதுனால நம்ம புதுசா சில டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஆகும். டயட் வந்து என்ன பேட்டர்ன்? என்ன சார்? டயட் மெனு ப்ரிப்பேர் பண்றீங்க. அது டயட் மேனேஜ்மெண்ட் ஒண்ணும் இல்ல. நல்ல we have to ask the patient to eat well. நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லணும். if pancreatitis மாதிரி இருந்தா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லணும். if there is a picture நம்ம சொன்னோம் இல்லையா, sudden increase in blood sugar level, with blood sugar level increase ஆகி பாக்குறீங்க, உடனே HbA1c பாக்குறீங்க, HbA1c வந்து more than 7 இருந்துச்சுன்னா அந்த patient not non diabetic but recently became diabetic, we didn't know. covid revealed the picture. அதுக்கு வந்து பேஷண்ட் நில்லோரெல்லாம் வைக்கணும். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சமர்ந்தா பேஷண்ட் டயபெட்டிக் தான், இது வந்து இதுக்கும் கோவிட்க்கு சம்பந்தம் கிடையாது, கோவிட் ரிவீல்டு தி பிக்சர்னு அர்த்தம். பட் அனதர் HbA1c அப்சல்யூட் நார்மல் பட் சடன்லி சுகர் இன்க்ரீஸ்னா கோவிட் கிரியேட்டட் தி பிக்சர்னு அர்த்தம். அது வந்து அக்யூட் பான்கிரியாட்டிஸ். அவங்களுக்கு சுத்தம் ஒண்ணு தரவே கூடாது. ரெண்டு தான் வைட்டல் பாயிண்ட். மற்றபடி டயட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து நல்ல டயட் கொடுக்கணுங்கிறதா ஸ்பெஷலிஸ்ட் டயட்டுங்கிறது. என்ன இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நான் அதை செய்யல. என்னோட ஒரே பாயிண்ட் ஈட் வெல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்ச சாப்பிடு, ஈட் வெல்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய ஜென்ரல் ஹெல்த்ங்கிறது இஸ் ஆல் அபவுட் அவங்களுடைய அப்பிடைட் எவ்ரிதிங் நல்லா இருக்கணும். ஃபைட் பண்ணணும்னா முதல்ல தே ஹேவ் டு ஈட் வெல். இந்த கோவிட் பேஷண்ட்டுக்கு போய் பத்தியம் கொடுத்தா பைத்தியக்காரன் தான் சொல்லணும். பேஷண்ட் கோர்ஸா வாஷ் பண்ணாதான் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க சின்ன சின்ன ஈவன் எனர்ஜிங்கிற விஷயத்துக்குறதுனால. அந்த பேஷண்ட் போய் பத்தியம் கொடுக்குறது அப்படின்னு சொல்றதுலாம் பைத்தியக்காரத்தனம். we have to ask them to eat well. இந்த பேஷண்ட் சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க. அப்படைட் இருந்தாலுமே சாப்பிட முடியாது. அவங்கள்ட்ட போய் உப்பு இல்லாம சாப்பிடு, புளி இல்லாம சாப்பிடுங்கிறது இட்ஸ் a crime. இது என்னுடைய ஒப்பீனியன் சார். சார் எஸ், Thank you very much. Thank you. தேங்க்யூ சார். சார் ராம் பேசுறேன் சார், ராமதாஸ் பேசுறேன் சார். சொல்லு ராம்.
சார் இல்ல ஒரு கொஸ்டின் சார். எஸ் சார் ஃபர்ஸ்ட் அதாவது கோவிட் 2020ல வந்த கோவிடும் பார்த்துருக்கேன், 2021லயும் பார்த்துருக்கோம் சார். பிகாஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 60-40ல கூட அந்த ஹாப்பி ஹைபாக்சியா அப்படிங்கிறது இந்த சீசன்ல எராடிகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல வந்து ஈவன் ஒரு 75-80லயே வந்து பேஷண்ட் வந்து பிரெத்லெஸ்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது சார். ஏன்னா போன டைம் வந்து இருந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஹாப்பி ஹைபாக்சியாவில் இந்த டைம் இருக்க மாட்டேங்கிறாங்க சார். இன்னொன்று முக்கியமா என்னோட சார், வாட் இஸ் ஹாப்பி ஹைபாக்சியா? சார் ஈவன் SpO2 டிராப் அவுட் ஆனாலுமே பேஷண்ட் வந்து எந்த சிம்டமுமே இல்லாம இருந்தாங்க சார். இல்ல அப்படி கிடையாது. SpO2 டிராப் அவுட் ஒரிஜினலா வந்து பிளட்ல வந்து PO2 குறைஞ்சாலுமே SpO2 குறையாது. அதுதான் ஹாப்பி ஹைபாக்சியா. பேஷண்டோட PO2 ஒரிஜினலா குறைஞ்சாலுமே SpO2 குறையாது, நார்மலா இருக்கும். அவங்க நல்லா இருக்க மாதிரி தோணும் உங்களுக்கு, பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெரிட்டின் ஃபேக்டர். அது வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல போனா அதை மேனேஜ் பண்ணா சடனா டிராப் ஆகும். 98 to 88 இந்தியன் எக்கானமி மாதிரி தான். 98 to 380க்கு டிராப் ஆகும். அப்போ வந்து பேஷண்ட் பிகம் it will become completely symptomatic. ஹாப்பி ஹைபாக்சியா மீன்ஸ் சைலண்ட் ஹைபாக்சியா, அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அது இந்த சீசன்லயும் அதிகமா உண்டு. இந்த சீசன்ல தான் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீசன்ல தான் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது குறையவெல்லாம் இல்லை. சொல்லப்போனா இன்னும் அதோட விருலண்டா இருக்கு. 2 daysல சொல்லுறாம் சார், லாஸ்ட் 2 daysல போஸ்ட் கோவிட் பீரியட்ல 2 பேஷண்ட்ஸ் வந்து வித் சென்ட்ரல் வெனஸ் த்ராம்பஸ், அதாவது சரி டியூரல் வெனஸ் சைனஸ் த்ராம்பஸோட பாத்துட்டேன் சார். இப்போ போஸ்ட் கோவிட் பீரியட்ல ஹைப்பர் கோயாகுலபிலிட்டி தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையா இருக்குமா இல்ல என்ன எப்படி சார்? ஏன்னா இப்போ லாஸ்ட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன், இப்போ இன்னைக்கு ஒரு கேஸ் பார்த்தேன் சார். எனக்கு வந்து நியர்லி 40-50 கேஸ் இப்படி வந்திருக்கு. அது எல்லாமே அது எல்லாமே கிரைம். அது போஸ்ட் கோவிட்னு எது போஸ்ட் கோவிட்னா எதுன்னு இப்ப நான் வந்து அந்த ஒரு டெர்மினாலஜிக்கே நான் வந்து எகென்ஸ்டா இருக்கேன். வாட் இஸ் ஒரு போஸ்ட் வைரல்னு சொல்றோம், ஆனா வந்து போஸ்ட் கோவிட் சொல்லக்கூடாது. போஸ்ட் SARS-CoV-2 சொல்லலாம், ஆனா போஸ்ட் கோவிட் சொல்லலாம். ஏன்னா கோவிட் இஸ் a disease. இன்னும் ஃபியூச்சர்ல கோவிடாலஜி ஒரு டிபார்ட்மெண்டே வந்தாலும் வரலாம். ஸோ தேர் ஜஸ்ட் கோவிட் பேஷன்ஸ், அவ்வளவுதான். இன்னும் ஒரு வருஷத்துக்கு கோவிட் பேஷண்ட் தான் அது. அந்த லாங்கிடியூடினலா கம்ப்ளீட்டா அவங்க வந்து பேஷண்ட் அப்சர்வ் பண்ண அந்த பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4-5 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. ரீசெண்டா யூஎஸ்ல இருந்து ஒரு பேஷண்ட் என்னோட பேஷண்ட் ஃபோன் பண்ணாங்க, சார் நான் வந்து கேன் ஐ கெட் வேக்சின். அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சென்சிபிள் கொஸ்டின். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து ஹேட் superior sagittal thymus thrombosis for 10 years back. Because hyperhomocystinemia as well as protein S and C deprivation-னால அவனுக்கு வந்தது. புரோட்டீன் C and S என்னன்னு போய் படிச்சா தெரியும் உங்களுக்கு. அதனால வந்தது. அந்த பேஷண்ட் ஹேட் ஸ்கோட்டோமா இருந்தது. ஆப்தமாலஜி போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இருந்தாங்க. இன்டர்னல் கார்டியாக் அக்ளூஷன் இருந்தது. சாரி, எம்ஆர்ஐ பிரெயின் பார்த்தா ஒன்றும் தெரியல. நான் ஐ வென்ட் ஃபார் எம்ஆர்பி அந்த பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் வி ட்ரீட்டட் அண்ட் வி சேவ்ட் தி பேஷண்ட். அந்த பேஷண்ட் இப்போ இந்த சமயத்துல வேக்சினேஷன் பண்ணுமான்னு கேட்டான். நான் சொன்னேன், முதல்ல எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. நான் இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஒரு நீ காட்டிட்டு உன்னுடைய டாக்டர்கிட்ட பேச அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கொடு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு நீ முதலே ஒரு 4 days முன்னாடி ஒன்ஸ் அகைன் நீ புரோட்டீன் C, S and ஹோமோசிஸ்டின் பார்த்துட்டு நீ பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டிலும் சரி சவுத் இந்தியாவிலும் சரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் சைலண்ட் ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியா நிறைய பேருக்கு உண்டு. ஐ ரிப்பீட், ப்ரீ எக்ஸிஸ்டிங் சைலண்ட் ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியாங்கிறது நிறைய பேருக்கு உண்டு. அது டிசீஸ் ப்ரொடியூசிங் அபிலிட்டி இல்லாம இருக்கும். பட் 1 millimeter thickness inside blood vessel, even a 1 millimeter thickness inside the blood vessel can assist this already pre-existing homocystinemia to cause this sort of venous thrombosis. Why venous thrombosis? Because slow flowing blood. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு தான் முக்கியமா நம்ம தெரிய வருது, மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் மாதிரியா அந்த ஹோமோசிஸ்டின் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம சித்தா ட்ரக்ஸ் மட்டும் இல்ல, மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன் டிவாஸ்டேஷன்ங்கிறது நடக்குது. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஒரு கேஸ் சொன்ன மாதிரி நடக்குது. ஸோ தட் இஸ் மல்டி மோடல். அதனாலதான் அது டிடேமர் நார்மலா இருக்கும், சிஆர்பி நார்மலா இருக்கும், ஏமாந்து போயிடுவாங்க எல்லாருமே. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, இந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன ரொம்ப கிளாரிட்டி நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல மைக்ரோ நியூட்ரியன் நம்ம கிளியரா பாத்துக்கணும். செல் கவுண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். பேஷண்ட் மைக்ரோசைட்டிகா எல்லாம் பாத்துக்கணும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, இஃப் பேஷண்ட் இஸ் டயபெட்டிக் அவங்களுக்கு ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, தெரியுமா? ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியா டயபெட்டிக் பேஷண்ட்ல பாசிபிள். டயபெட்டிக் ஒரே நல்லது தான் கிட்டத்தட்ட.
அந்த ஒரு வேக்சின் நடக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு வேற மாடலா நடக்கும். ட்ரைகிளிசரைட்ஸோட இன்க்ரீஸ் ட்ரைகிளிசரைட்ஸ் நடக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரே விஷயம் ப்ராப்பரா வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா சில பேராமீட்டர்ஸ் வச்சுக்கோனா இது மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டியூரல் செல்ஸ் த்ராம்போசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் வந்து கேர்லெஸ்னஸ் தான். அப்புறம் இன்னொன்னு அந்த இல்யூஷன் ஆஃப் நாலேஜ் தான். 4 நாள் பேஷண்ட் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை அப்படியே விட்டுறது, எதுவுமே பண்ணாம விடுறது, டிடேமர் பார்க்காம விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்காம விடுறது. அக்யூட் வைரல் ஃபேஸ்ல வந்து டிடேமர் நார்மலா இருந்ததுன்னா அப்படி விட்டுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து எல்லாமே நார்மல் வந்து பேஷண்ட் என்னைக்கு வந்து SARS-CoV-2 ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவ் வச்சோ அன்னைக்கு வந்து சிஆர்பியும் டிடேமர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு டேஞ்சரஸ். ஸோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த பேஷண்ட் த்ராம்பலைஸ் பண்ணும். இதுதான் ராம் நீ சொல்ற காரணமா இருக்கலாம். லேட் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நிறைய கோவிட் பேஷண்ட்டுக்கு வருது ஆஃப்டர் டெவலப்பிங் ஆன்டிபாடிஸ். அவர் பாடி இஸ் ரியாக்டிங் டு த ஆன்டிபாடி. ஆன்டிஜெனுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஆன்டிபாடிக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து வி ஷுட் பி வெரி வாட்ச்ஃபுல். பட் நாடி தெரிஞ்சதுன்னா ஒரு போஸ்ட் கோவிட் பேஷண்ட்டுக்கு ஒரு டிபிக்கல் வாதா பிக்சர் இருந்ததுன்னா நம்ம இதெல்லாம் நம்ம வாட்ச்ஃபுல்லா இருந்து பார்த்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆன்சர் ஆஃப் கொஸ்டின் ராம். ஓகே சார். என்ன சார் 2 minutes தான் 2 minutes தான் இருக்கு சார். Any other question? Doctor's questions. முடிச்சிருவாமா? ஆமா சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய ஒரு சாப்டர் ஒன்று எடுத்து 2.5 hours டோட்டலியா முடிச்சிருக்கோம் சார். தேங்க்யூ சார். செகண்ட் செஷன் வைக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா டிசீஸ் பத்தி பேசணும். செகண்ட் செஷன்ல கம்ப்ளீட்டா மேனேஜ்மெண்ட் பத்தி பேசலாம். என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. நாகராஜன் நீ கேட்கலாமே சார். ஒரு பேஷண்ட் எத்தனை நாள் வந்து ஆர்டிபிசிஆரை கன்சிடர் பண்ணாம எத்தனை நாள் அந்த பேஷண்ட் வந்து இன்ஃபெக்ஷனை அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்றத நமக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றதை நான் ஃபாலோ பண்றதை சொல்றேன். ஒரிஜினலா வந்து டிபெண்ட்ஸ், வைரல் லோட பொறுத்து தான் இருக்குது. ஒரிஜினல் டிபெண்ட்ஸ், எல்லா பேஷண்ட்டுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனா நான் என்ன ஃபாலோ பண்றேன்னு சொல்றேன். ஒரு பேஷண்ட் ஆர்டிபிஎஸ் பாஸ்னா குவாரண்டைன் பண்ணணும்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் பேஷண்ட் வெளில விட மாட்டேன். இஃப் யூ வாண்ட் டு பி சோ சேஃப் from the time the patient develop either symptoms or RT-PCR positivity or silent pro-inflammatory markers increase இருந்து SARS-CoV antibodies ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் நான் பேஷண்ட்டை வெளில விட மாட்டேன். என்னுடைய ரூல்ஸ் வந்து அதை செய்யவே கூடாது. வெளில போனா நான் என்னுடைய ரேடர்ல இருந்து வெளில போயிடும். என்னை பார்க்க தான் சொல்லிடுவேன், என்கிட்ட கேட்க தான் சொல்லிடுவேன். ஸோ ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் தட். ஏன்னா பல இடத்துல ஸ்ப்ரெட்டுக்கு காரணமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 நாள் வீட்டுக்கு அனுப்புவோம்னா அவன் சுத்துறதான். ஹாஸ்பிட்டல் ஒண்ணுன்னு சொல்றாங்க வந்த பேஷண்ட் அது RT-PCR பாசிட்டிவ் diagnosed, admitted or treated by a doctor. அதுக்கு பிறகு உங்க வீட்டில் இருக்கிற பேஷண்டால தான் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. அதனால என்னோட ரூல் வந்து எனக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கிறதுனால ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆனதான் பேஷண்ட் நான் வெளியே விடுவேன். ஸோ எனக்கு அதான் சேஃப். ஏன்னா ஐ கேனாட் புட் ஒரு ஃப்ரேம் வைக்க முடியாது பேஷண்ட்டை. அதனால வந்து மை ரூல் இஸ் பேஷண்ட்ஸ் ஆர் அலவுட் டு கோ அவுட் ஆஃப் தேர் ஹவுஸ் ஒன்லி ஆஃப்டர் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். அது அவங்க ஒத்துக்கிட்டாதான் நான் ட்ரீட்மெண்டே பண்றது என் பேஷண்ட்ஸுக்கு. Social responsibility is very vital. It's an order from me. You cannot go out of your house without my permission. So after antibody production only he is safe and others also safe. This is ஒரு common rule நாகராஜ் எல்லாரும். Understood? Thank you sir. Thank you. Question. Any other question? 1 minute இருக்கு. Next weekல பாத்துறோம் சார். Questions செய்யும்